கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுவதற்குரிய ஞானமையா அவர்களே, சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கனிந்த வணக்கம். 10ஆம் திருமையாக இருக்கின்ற நம்முடைய திருமந்திரத்தை சிந்திப்பதற்கு நமக்கு திருவருளும் ஒருவருளும் கூட்டியிருக்கிறது. திருமூலருடைய இந்த நூல் சாத்திர நூலாக அமைந்திருக்கிறது என்று சொன்னாலும், தந்தையாருடைய உரையிலே இதை அவர் தோத்திரமாகவே செய்திருக்கிறார் என்பார். அவருடைய நோக்கம் இதை பெருமானுடைய தோத்திரமாகவே சாத்திர கருத்துக்களை உள்ளே புகுத்தி செய்வது. சாத்திரத்தை சிவஞான சித்தியார், சிவஞான போதம் போன்ற எல்லாம் சொல்லுகிற பொழுது அதை உபதேச முறையிலே சீடர்களுக்கு சொல்வது போல அது அமைந்திருக்கிறது. அந்த நூல்களை பார்த்தாலே நமக்கு அப்படி தெரியும். ஆனால் திருமூலருடைய நூலில் அப்படி குறிப்பு தெரியல. உபதேச முறையிலே சில பாடல்கள் சீடர்களே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று வந்தாலும், அந்த நூலுடைய போக்கிலை அவருடைய கருத்து இது பெருமானை துதி செய்கின்ற முறையில்தான் நாம் எழுத வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார். அதனால்தான் பல இடங்கள் அதை பார்க்கலாம். முதல்லையே போற்றி இசைத்து இன்னுயிர் மன்னும் புரிதனை என்று நான் போற்றி இசைத்து என்று சொல்கிறேன். அப்புறம் எம்பிரான் ஓரெடுத்து ஏத்துகின்றேன் என்றெல்லாம் வருது. 4ஆம் திருமுறைக்கு உரை எழுதுகின்ற முத்துசு அவர்கள் ஏத்தல் என்று ஒன்று இருக்குது இல்லையா, அதை எடுத்தல் என்பதுதான் ஏத்தல் என்று வந்திருக்கிறது என்று எழுதுவார். எடுத்து சொல்லுதல் வார்த்தைக்குள்ளே சாதாரணமாக பேசுகிறோம், ஆனால் சிலவற்றை எடுத்து மொழிகிறோம் இல்லையா, விளக்கம் சொல்வதற்காக கொஞ்சம் உயர்த்தி அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்பது போல நாம் சொல்கிறோம் இல்லையா பல பேருக்கு. அதுபோல பெருமானை எடுத்து ஏத்துதல், எடுத்தல் என்பதுதான் ஏத்தல் என்று வருகிறது என்று அவர் சொல்லுவார். அதே போல சில மரபுகள் சொல்லுகிறார்கள், மந்திரங்களை சொல்லுகிற பொழுது வெளியிலே சொல்லக்கூடாது. அது கிரியா மந்திரமாக இருந்தாலும் சரி, மற்ற மந்திரங்களாக இருந்தாலும் தியான மந்திரத்தை சொல்லப்போவது கிடையாது, மூல மந்திரத்தையும் வெளியிலே சொல்லப்போவது கிடையாது. கிரியாமந்திரம் போன்றவற்றை எல்லாம் சொல்லுகிற பொழுது மந்திரங்களை வெளியிலே உச்சரிக்கக்கூடாது, அது ஒரு மரபு. ஆனால் தோத்திரங்களை வெளியிலே தான் உச்சரித்து சொல்லணும். பாடல்களை எந்த பாட்டாக இருந்தாலும் வெளியில் தான் எடுத்து சொல்லணும் என்று வருது. தேவி பாகவதத்தில் அவங்க அப்படி சொல்கிறாங்க. தேவியினுடைய சூத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவற்றையெல்லாம் சத்தமாகத்தான் சொல்லணுமா, அதை அப்படியே சொல்லிடுறாங்க. அதை பார்த்த பின்னால் தான் எனக்கு அது புரிஞ்சுது. நீங்கள் இப்போ மேல்மருவத்தாராக கூட இருக்கட்டும், இன்னும் மற்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சக்தி பீடம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி ஓம் சக்தின்னு ரொம்ப உயர்த்தி சொல்கிறாங்க. நாம் ஓம் சிவனே ஓம் சிவனே சொல்கிறது கிடையாது. அதான் அது சொல்லக்கூடாது. அதுதான் சொல்கிறேன் நான். சொல்ல வந்து அது சொல்லக்கூடாது. அது மந்திரம், மூல மந்திரத்தை நாம் சொல்லக்கூடாது. அது நான் பல இடங்களையும் சொல்லியிருக்கேன், இங்கேயும் கூட சொல்லியிருக்கிறேன். அது இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த மூல மந்திரத்தை தோத்திரமாகவே சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பாட்டாக பாடுறாங்க. அந்த முறையெல்லாம் நமக்கு இல்லை. நான் அதை சிங்கப்பூர், மலேசியாவில் சிறப்பாகவே சொல்லிட்டே வந்துட்டேன். அவங்க பின்பற்றாங்க. நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னாதான் சார் கேட்பாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. நான் அதை எப்படி சொன்னேன், இது என்னுடைய கருத்து இல்லைன்னு சொன்னேன். எடுத்த உடனே நான் சொல்கிற கருத்து இல்லை. சைவத்திற்கு என்று பல வகையிலே மரபுகளையும் அதே சமயத்தில் விளக்கங்களையும் சொன்னவர்கள் காஞ்சிபுரத்திலே இருந்த என்னுடைய தந்தையாரும் வஜ்ரேல் முறையாரும் தான். அவங்க தான் எங்களுக்கு 2 பேரும் வழிகாட்டு. நீங்கள் இங்கே காஞ்சிபுரம் மக்களுக்கு மட்டுமல்ல, சைவத்துக்கே அவங்க தான் வழிகாட்டிகள். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது.
அவர்கள் எத்தனையோ முறை எத்தனையோ மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். ஒரு முறை கூட பஞ்சாட்சரத்தை வெளிப்படையாக சொன்னது இல்லை. நான் கேட்கல, என்னுடைய காலத்தில் கேட்கல. நான் அதே போல இந்த மாதிரி இது பாடல்கள் மூலமும் அவங்க சொல்லலை, இப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லலை. அன்றிருந்தவர்கள் அப்படி சொல்லலை. இப்போ மெய்கண்டார் கழகம் திருஞான சம்பந்த மலையாரெலாம் அங்கே இருந்தாங்களே, அவங்களாம் அப்படின்னா சொன்னாங்களா? சிவஞான போரத்தை சொல்லுவாங்க, சிவஞான போர நூலை பாராயணமாக சொல்லணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் மற்ற பாடல்களை சொல்லுவாங்க. மூலமந்திரமாக இருக்கின்ற அந்த பஞ்சாட்சரத்தை பாடலாக சொல்கிறது கிடையாது. இன்றைக்கு அதை பெரிதாக சொல்கிறீங்க. அது ரொம்ப பொருந்தாத ஒன்று, மரபில்லாத ஒன்று. நீங்கள் அதை பின்பற்றினா பின்பற்றுங்க, இல்லை நீங்கள் உங்கள் வழிக்கு போனால் போங்க. நான் என்ன கருத்தை நான் சொல்லிடுறேன். அங்கே கூட நடக்க சொன்னேன், தமிழ்நாட்டில் கூட இப்படி இருக்குது, இல்லாமல் இல்லை. அங்கேயும் இல்லாமல் இல்லை, அங்கேயும் தான் இருக்குது. அதுவும் தவறு தான். எங்கே நடந்தான்னா தப்பு தான் என்று நான் சொன்ன பின்னாலே இப்போ அவங்களுக்குள்ள 2 பிரிவாக இருக்கிறாங்க. சொல்லக்கூடாது என்று ஒரு பிரிவு இருக்குது, சொன்னால் என்ன போச்சு என்று ஒரு பிரிவு. நாம் அதை போய் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? திருவள்ளுவர் சொல்லியே திருந்தாதவங்க நாம் சொல்லியே திருந்து போகிறாங்க இல்லையா? அது கிடையாது. அதனால் சில மரபுகள். அதனால் தேவி பாகவதம் போன்றவங்களில் மந்திரங்களே அப்படி உரத்தையே சொல்லணும்னு இருக்குது. அவங்க வழக்கம். நமக்கும் தோத்திரங்களை உயர்த்தி சொல்லலாம் என்று பாடல திருமுறைகள் நமக்கு குறிப்பு வருது, வரலாமல் அதையும் சொல்கிறான். அதனால் பெருமானை வழிபடுகின்ற முறையிலே மனமொழிமைகளால் என்று சொல்கிற பொழுது மனத்தினாலே சிந்தித்தல், வாயினாலே பாடுதல் என்று, அப்புறம் உடம்பினாலே வணங்குதல் என்று இதை திருவள்ளுவர் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வருது. புரிதல் என்ற ஒரு வார்த்தை அதில் வருகின்றது. புரிதல் என்று சொன்னால் இடைவிடாமல் செய்தல், இடைவிடாமல் விரும்புதல் என்று 2 அர்த்தம் இருக்குது புரிதல் என்பதற்கு. அப்போ அது ஒன்று. நற்றால் தொழார் என்று தொழுதல் என்று வருகின்றது. கைகூப்பி தொழுதல் என்று வருகின்றது. தாளை வணங்கா தலை என்று சொல்லுகிற பொழுது பஞ்சாங்க நமஸ்காரம் போல எல்லாவற்றையும் செய்யலாம் என்றும் இப்படி குறிப்பாக சொல்லுகிறார்னு பார்க்குறோம். இவையெல்லாம் நமக்கு வழிபாட்டு முறைகள். இதை தவிர வேறு மரபுகளை அவங்க சொல்லலை. சேக்கிழார் தான் அதெல்லாம் சரியாக அந்த மரபுகளை எல்லாம் பல இடங்கள் அப்படி ஒரு சொல்லுகிறார். அதாவது திருமுறைகளில் பஞ்சாட்சரம் என்றால் தூல பஞ்சாட்சரம் தான் சொல்லப்படுகிறது. அரிதாக சூக்கு பஞ்சாட்சரம் சொல்லப்படுகிறது. ரொம்ப அரிதாக இருக்குது. மாறாக சாத்திரத்தில் சூக்கு பஞ்சாட்சரம் தான் சொல்லப்படுது, தூல பஞ்சாட்சரம் சொல்லலை. உண்மை விளக்கத்தில் தூல பஞ்சாட்சரத்தை சொல்லக்கூடாதுன்னே சொல்கிறார். நான் முதலாக ஓதினால் அருள் நாடாது, சி முதலாக ஓதுன்னு அவர் அருள் வராது பாவனுங்கன்னு சொல்லிட்டார். அருள் நாடாது உனக்கு என்று அவர் அதை அந்த முறையை வேண்டாம்னு சொல்கிறார். மறைமலடிகளுக்கு ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், தூல பஞ்சாட்சரம், சூக்கு பஞ்சாட்சரம், அதிசூக்கு பஞ்சாட்சரம் அதோடு நின்று போகுது. அதற்கு மேற்பட்டு காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம் சொல்கிறாங்க. அது தேவையில்லை, அது பொருந்தாதுன்னு அவர் எழுதியிருக்கிறார். திருவாசக உரையில் எழுதுகிற பொழுது அதை விரிவாக எழுதுகிறார். ஆனால் அப்படி இல்லை. வாங்க, திருமந்திரத்தில் காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம் நமக்கு இருக்குது. தசகாரியத்தையும் பஞ்சாட்சரத்தையும் வைத்து இணைத்து அவர் சொல்கிறார். திருமூலர் சொல்கிற பொழுது ஆன்மாக்களுடைய அந்த தசகாரிய முறை, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி வருகின்ற பொழுது சொல்லுகின்ற ஒரு மந்திரம், அந்த முறை எப்படி, பின்னாலே ஆன்ம தரிசனம் வருகின்ற பொழுது, ஆன்ம சுத்தி வருகின்ற பொழுது எப்படி, அப்புறம் சிவரூபம் சிவ தரிசனம் வருகிற பொழுது எப்படி, சிவ யோகம் வருகிற பொழுது எப்படி, சிவபோகம் எப்படி என்று அந்த தசகாரியத்தை 5ஆக பிரித்து இங்கே 5 பஞ்சாட்சர முறைகளுக்கு சொல்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நாம் அதை படிக்க போகிறோம், பின்னால் அதை விரிவாக சொல்ல போகிறோம். அப்போ இதெல்லாம் அவர்கள் ஒரு மரபாக சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை பற்றி கவலையே படாமல் திருமுறை சொன்னால் என்ன, திருமுறைகள் இருந்தால் என்ன, நாம் ஒரு புதிய முறையில் வைத்துக்கிட்டு சொன்னான்னு சொன்னால் அது நமக்கு முறையில்லை என்றதுக்காக அந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டியதான். அந்த வேள்விக்காக நான் வந்துடுறேன். வேள்வி என்று சொல்கிற பொழுது
வேள்வி என்பது நம்முடைய மரபு இல்லை என்ற முதல்ல நம்ம சொன்னோம். ஆனால் திருமூலர் போன்றவர்களெல்லாம் அதை சொல்லியிருக்கிறார்கள், திருமுறைகளிலும் இருக்கிறது என்று கேட்கிறாங்க. அதுக்கு நாம் சொல்கிற ஒரே பதில் என்ன என்றால், இப்போது மாயவரத்தில் நான் ஏபிசி காலேஜில் இருந்தபோது 1969 நான் வேலைக்கு போகிறேன். அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, செக்ரட்டரி, சேர்மன் மற்றும் மற்றவங்களாம், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்து எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டு டை போட்டு வரணுன்ட்டாங்க. எல்லாரும் கல்லூரினா அப்படி இருக்கணும், அது ஒரு டிசிப்ளின் என்று ட்ரெஸ் கோட் என்று சொல்லி ரொம்ப வற்புறுத்திட்டாங்க. அதனால் அந்த காலத்தில் இப்போ நாங்கள்லாம் இப்போ சென்னையில் அது மாதிரி கோட்டெலாம் தச்சு போகணும், கோட்டு டை கட்ட தெரியாதெல்லாம் கட்டி போகணும். அப்போ நான் நினச்சேன், இது என்ன வழக்கம், நம்முடைய நாடு இது, எவனோ இங்கிலாந்து நம்ம குழுவில் போடுறான், கல்லூரி ஆசிரியராக இருந்தால் இது என்ன ஒரு அடையாளமா நமக்கு, அதுவும் தமிழ் ஆசிரியர்களுக்கு அடையாளமானு சொன்னேன். அதெல்லாம் கேட்கல, அப்படி தான் இருந்தாங்க. இது என்ன போச்சு, இந்த 4 ஆண்டு அங்கே இருந்துட்டு எனக்கு லைலா கலவி வந்தேன். எனக்கு அதே ஞாபகம், அங்கேயே அப்படி போட சொன்னாங்கன்னா சிட்டியில் எப்படி இருக்கும்னு முதல் நாள் கோட்டு கட்டலாம் போனால் எல்லாம் சிரிக்கிறான் பார்த்துக்கிது. ஏன்னா அவங்க சாதாரண கோட் போட்டு வருவாங்க, ஒரு சட்டை போட்டு வந்துடுவாங்க, எல்லோரும் கோட்டே போட மாட்டாங்க. அங்கே யார் போட்டோம், ஏதோ சில ஃபங்க்ஷனுக்கு யாரோ சில பேர் போடுவாங்க, வர அந்த ட்ரெஸ் கோடு கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, விரும்பினா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. பெரிய ரிலீஃப் ஆச்சு எனக்கு. அது தூக்கி போட்டோன்னு கோட்டு கட்டலாம், ஏன்னா பொருத்தமில்லாத ஒன்று. அந்த காலத்தில் மாயவரத்தில் போட்டுவிட்டு சைக்கிளில் வேறு போவாங்க, சைக்கிளில் முடிச்சுக்கிட்டு. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு அங்கே வந்து போட்டுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இதெல்லாம் தேவையாது. எது சொல்கிறேன், நமக்கு வழிபாடு என்பது ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு, இங்கு ஏதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் விரும்பினால் ரொம்ப எளிமையாக வழிபாட்டை செய்யலாம். பூ இருந்தால் பூ போடு, இல்லை பச்சிலையை போடு, இல்லை தண்ணி விட்டு தெளிச்சுடு, அதுவே வழிபாடு என்று சொன்னால், நாம் அதெல்லாம் இல்லை வேள்வி போல் எல்லாம் நான் யாக கொண்ட வச்சு தான் நான் படத்துலன்னு சொன்னால், செய்யுதுன்னா செய்துக்கோ அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லாம் ஒன்று கோட்டு போடனா போட்டுக்கொள்றாங்களா, அந்த மாதிரி விரும்பினால் நீங்கள் செய்யுங்க. அதுக்காக என்ன செய்தார் அவர்கள் என்றால், அதில் சில மாற்றங்களை செய்தார்கள். மாற்றங்களை செய்துதான் முக்கியமாக கொலை வேள்வி இல்லை என்று சொன்னது, எல்லா தெய்வங்களுக்கும் வணங்க வேண்டும் இல்லை என்று சொன்னது வேண்டாம், அது வேண்டாம், சிவனுக்கு முன்னிறுத்தி நீங்கள் செய்துங்க. அது அப்படியே அக்னியை வளர்க்கிற பொழுது அதை சிவாக்னியாக வளர்க்கணும், நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. மந்திரத்தை சொல்லுகிற பொழுது 5 எழுத்து சொல்லுங்க. இதெல்லாம் நாம் செய்த மாற்றங்கள். அது எது போல என்று சொன்னால், நம்முடைய மந்திரம், நம்முடைய வழிபாடு, ஆனால் முறை மட்டும் வேள்வி என்று இதை பின்னால் பிரித்திருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே திருமூலரை சொல்லுகிறார். அது கூட என்ன, திருமூலருடைய நோக்கம் என்ன என்றால், அந்தணர்களுக்கு தான் சொல்கிறாருங்க. நீங்கள் அதை பார்க்கணும், அந்தணர் திருத்துறார் அவர், நமக்கு ஒன்றும் சொல்லலை. அதை வேள்வியை பற்றி சொல்கிறாருன்னா, அக்னி காரியம் என்றது முழுக்க முழுக்க அந்தணருக்கு தான். அந்தணராக இருக்கிற நீங்கள் அந்த வைதிக வேள்வியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சிவவேள்வியை செய்யுங்க என்று தான் சொல்கிறார். நாம் என்ன நினச்சிட்டோம், திருமூலரே சொல்லியிருக்கிறார் வேள்வியே, நாம் செய்தா என்ன, நமக்காக ஒரு சொல்லலை. அது அடிப்படை. சிவவேள்விக்கும் வைதிக வேள்விக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அந்தணருக்கு என்று உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த வேத வேள்வி இருக்குது, அதுக்கு என்ன பலன், சிவமாக இருந்து சிவவேள்வியாக செய்தால் என்ன பலன், இதற்கு முன்னோடியாக நம்முடைய ஞானசம்பந்தர் இருக்கிறார். திருமணத்துக்கு பின்னால் வாழ்ந்தாலும் நமக்கு எடுத்துக்காட்டுவதற்கு திருஞான சம்பந்தர், அவர் பிறந்தது வைதிக வேள்வி செய்கிறது தான், அவங்க வைதிக பிராமணர் தான், ஆனால் அவர் சிவவேள்வியை செய்திருக்கிறார் இல்லையா என்று இதையெல்லாம் நாம் வைத்துத்தான் சொல்லணும். இதெல்லாம் மாறாக நம்ம குறிப்பாக என்ன சொல்கிறோம், ஏன் அவ்வளோ கஷ்டப்படணுன்றோம். நீங்கள் என்னமோ வேள்வியை வளர்க்கணும், அதுக்கப்புறம் சிவவேள்வியை ஆக்கணும்னு ஏன் கஷ்டப்படுறீங்க, ஆகம வழிப்படி நமக்கு கோயில் வழிபாடுகள் மற்ற வழிபாடு செய்துட்டு போங்களேன் என்று தான் நாம் அதை சொல்லுகிறோம். அதனால் அந்த வேறுபாட்டை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் திருமூலர் இங்கே அக்னி காரியத்தை இவ்வளவு விரிவாக சொல்லுகிறார் என்பதற்கு அந்த விளக்கங்களை நம்ம போன வகுப்பே பார்த்தோம். அந்த தாம்பிதி அது ரொம்ப விளக்கமாக சொன்னது. போதி 2 ஓதி, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது.
போது இரண்டு ஓதி, போது என்றால் அங்கே மலர்கள், போன வகுப்பில் சொன்னது. புரிந்து அருள் செய்திட்டு மாது இரண்டாகி மகிழ்ந்து உடனே நிற்கும் தாது இரண்டாகிய தன்னம் பறவைகள் வேதி இரண்டாகி விரிக்கின்றவாறே என்று அது பார்த்தது. அதில் உயிர்கள் பொதுவாக நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் உயிர்களை பிரிக்கிற பொழுது 3 வகையாக பிரிக்கிறோம். ஒருமலம் உடையவை, இருமலம் உடையவை, மும்மலம் உடையவை என்று 3ஆக பிரிக்கிறோம். நேற்று உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சிவஞான சித்தியாக நடத்த வேண்டியதாக இருந்தது. நம்ம பேர் அருள் நம்பி தான் ஒரு நாள் பூரா அங்கே இருந்தது. அங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியதாக சொன்னேன். அதாவது இங்கே சொல்லலாம், தப்பு இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். சில தகுந்த இடங்களை சொல்லிடுன்றதுக்காக தான் சொல்கிறது. நம்முடைய உயிருக்கு ஆணவம் இயல்பாக இருக்குது. அதுதான் அது குற்றம் உடையது, இயல்பாக இருக்குது. உயிரோடு சேர்ந்த அந்த ஆணவ மலத்திற்கு நாம் ஒரு பெயர் சொல்கிறோம். வடமொழியில் சகஜமலம் என்று ஒரு பெயர் சொல்கிறோம். சகஜமலம் என்று சொன்னால் உயிரோடு பிறந்தது, இயல்பாகவே அது உயிரோடு பிறந்தது, உடன் தோன்றியது. சகஜம் என்றால் உடன் தோன்றுதல். எனவே உயிர் எப்பொழுதோ அப்பொழுதே அது இருக்குது என்று சகஜமலம் அப்படின்றோம். அப்புறம் மூலமலம் என்று ஒன்று சொல்லுவோம். மூலமலம் என்று சொன்னால் அந்த ஆணவ மலம்தான் பின்னாலே கண்மம் மாயைக்கு பின்னால் வருகின்ற மலத்திற்கு அது துணையாக இருக்குது, காரணமாக இருக்குது. எனவே பின்னால் தோன்றுகின்ற கண்மம் மாயைக்கு அது காரணமாக இருப்பதாலே மூலமலம் என்று நாம் சொல்கிறோம். இப்படி இது வடமொழியில் சொல்கிறோம். நம்ம தமிழில் சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லலாம் என்று எண்ணி இருக்கிறார்கள். முக்கியமாக அந்த காலத்தில் நம்முடைய வஜ்ரேவரியாலும் அப்பா வந்தாலும் பேசியிருந்திருப்பான், அவங்க தானே பேசியிருக்கிறாங்க. அவங்க எழுத்தில் அது தெரிகிறது. முதற்காலங்களில் இதை எப்படி சொல்லலாம் தமிழில், சகஜமலம்னு அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதை நம்ம தமிழ்படுத்தி எப்படி சொல்லலாம் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது அதை ரொம்ப யோசித்து அவர் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த ஆணவ மலம் என்பது குற்றம். நம்முடைய சைவ சித்தாந்த முறைப்படி குணம் நீங்காது, குற்றம் நீங்கிடும். இது நம்முடைய கொள்கை. குணமாக இருந்தால் அது நீங்காது, குற்றமாக இருந்தால் அது நீங்கிடும். இப்போ உயிருக்கு ஆணவம் குணமா குற்றமா? முதல் கேள்வி. குணம் என்று சொன்னால் நீங்காது. ஏன் குணமா என்ற ஒரு கேள்வி வருதுன்னா அது கூடவே வருது இல்லையா? உயிர் இருக்கிற போதே வருது. சகஜமாக இருப்பதாலே, உயிருக்கு கூடவே இருப்பதாலே அது குணமா என்ற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் சைவ சித்தாந்த கொள்கைப்படி ஆணவம் நீங்கிடுது, பின்னால் அதனுடைய சக்தி மடங்கிடுது, ஆணவம் நீக்கம் பெறுகிறது. அப்போ தான் நமக்கு முக்தி. அப்போ குணம் என்றால் நீங்காது, குற்றம் என்றால் நீங்கிடும். அப்போ 2 தடை வருகிறது. அதனுடனே தோன்றியதாலே அதை குற்றம் என்று சொல்ல முடியவில்லை, குணம்னு சொல்லணும். ஆனால் ஒரு காலத்தில் அது நீங்கி விடுவதாலே அதை குணம்னு சொல்ல முடியல, குற்றம்னு சொல்லணும். இந்த விளக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது? அப்போது என்ன செய்திருக்காங்க என்றால் அப்போ எழுதுந்து அனாதி குற்றம் என்று எழுதியிருக்கிறாங்க. முதற்காலங்களில் அப்பாவுடைய நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, தெரியுது. இது அப்பாலாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல. அப்புறம் அவங்க மாற்றிட்டாங்க, அனாதி குற்றம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த அனாதி என்பதாலே அந்த சகஜம் என்ற ஒரு நிலை வந்துடுச்சு. ஆனால் முழுக்க தமிழ் அல்லது, இருந்தாலும் புரிவதற்காக அனாதி என்று வைத்து குற்றம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அனாதி குற்றம் என்று சொன்னாங்க. பிற்காலங்களில் அது அவ்வளோ பொருத்தமாக இல்லை. அனாதின்னு சொன்னாலே உங்களுக்கு ஆதியும் அந்தவங்களுடைய இல்லாததல்லவா என்று ஆகிடும். எனவே அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி
குணமாக இருப்பதாலே அதை இயற்கை என்று வைத்து, நீங்குவதாலே குற்றம் என்று வைத்து, இயற்கை குற்றம், இயற்கை குணம் என்று சொல்லாமல், இது காயின் பண்ணுறது தான். அந்த வார்த்தை, அந்த மலத்தினுடைய, ஆணமரத்தினுடைய தன்மையை விளக்குவதற்கு, தமிழை விளக்குவதற்கு இயற்கை குற்றம் என்று சொல்லியிருக்காங்க. இயற்கை என்பதாலே அது உடன் தோன்றிய ஒரு நிலை, அது தெரியுது நமக்கு. இயற்கை என்பதாலே அதனோடு தோன்றியது என்று தெரியுது. ஆனால் இயற்கை குணமாக தானே இருக்கணும் என்றால் ஒரு காலத்தில் நீங்குவதாலே குற்றம் என்று வைத்துக்கலாம். இயற்கை குற்றம் என்று சொல்லலாம் என்றுதான் இயற்கை குற்றம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சைவ சித்தாந்த கருத்துக்களை படிக்கிற பொழுது, தமிழ் வளமான மொழி, தமிழில் தான் பலதை எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய சுய சிந்தனை, அது தமிழருடைய சிந்தனை. அதை தமிழ்படுத்தி தமிழ் சொல்ல வேண்டும்னாலும் எவ்வளவு இடர்பட வேண்டியதாக இருக்குது விளக்கிறதுக்காக. அவங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் இயற்கை குற்றம்னு அதை பின்னால் எங்குமே மற்ற இடங்களில் அனாதி இயற்கை செயற்கை என்றெல்லாம் எழுதலை. அனாதி குற்றம்லாம் அவங்க எழுதலை. பின்னால் அவங்க இயற்கை குற்றம்னே அவங்க எழுதிட்டு போயிருக்காங்க, தெரியுது. இது ஒரு விஷயம். இப்பொழுது அண்மையில் பேரூர் ஆதீனத்தில் அப்பாவுடைய சிவஞான போல திருநெறி உரை விளக்கம் போட்டிருக்காங்க. அது முன்னையே அவங்க சிதம்பரத்தில் எழுதுந்து, நான் அதை ரொம்ப ஆழ்ந்து போதில் அப்போ படிக்கலை. அப்புறம் இப்போ வந்தபாடு கொஞ்சம் படிக்கணும்னு படித்து சிலதெல்லாம் அதில் ஒரு விஷயம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க மற்ற எங்கேயும் எழுதாத விஷயம். அது இதில் உயிர்களுக்காக வந்தது. இப்போது உயிர்களை 3 வகையாக நம்ம சொல்கிறோம். ஒருமலம் உடையது அது விஞ்ஞானகலர், இருமலம் உடையவர்கள் பிரளயாகலர், 3 மலம் உடையவர்கள் சகலர். இதை சொல்லிட்டு அப்புறம் சைவ சித்தாந்த கருத்துப்படி இயல்பாகவே ஒருமலம் உடைய உயிர்கள், இருமலம் உடைய உயிர்கள், மும்மலம் உடைய உயிர்கள் என்று இருப்பதெல்லாம் நமக்கு இயற்கை விஞ்ஞானகலர், இயற்கை பிரளயாகலர், இயற்கை சகலர் என்று சொல்லணும். இயற்கையாக இருக்காங்க, இயற்கையாக அவங்க இருக்காங்க. அந்த உயிர்களுக்கு ஆணவம் லேசாக பிடிச்சிருக்குது. எல்லா உயிர்களுக்கும் எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆணவம் இருக்குது. இப்போ நமக்குள்ள ஒரு அறியாமைன்றதுனா அது மாதிரி இல்லை. சில பேர் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரியல இல்லையா? அதையெல்லாம் அவங்க எண்ணி பார்க்குறாங்க. முதற்காலங்களில் எண்ணி பார்த்து ஆணவம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி பிடிக்கலை. சில பேருக்கு லேசாக இருக்குது, சில பேருக்கு அதிகமாக இருக்குது, அதை விட அதிகமாக இருக்குது என்று ஆணவத்தினுடைய வன்மை மென்மையை வைத்துத்தான் ஆணவம் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என்று வருகிறது என்று முதல்ல இயற்கை விஞ்ஞானகலர், இயற்கை பிரளயாகலர், இயற்கை சகலர்னா. அதற்கு பின்னால் நம்ம மாதிரி சகலர் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் பயிற்சியினாலே பக்குவத்தினாலே பிரளயாகலராக போகலாம், மாயிலிருந்து நீங்கலாம். பயிற்சியினாலே பக்குவத்தினாலே கண்மத்திலிருந்து நீங்கலாம். அப்போ மாயிலிருந்து நீங்கினால் பிரளயாகலர், கண்மம் நீங்கினால் விஞ்ஞானகலர். இவங்களாம் செயற்கை விஞ்ஞானகலர், செயற்கை பிரளயாகலர், செயற்கை சகலர் என்று சொல்லணும். என்று சகலருக்கு இல்லை, செயற்கை பிள்ளையாகலர், செயற்கை விஞ்ஞானகலர் சொல்லணும். அப்போது சைவ சித்தாந்தத்தில் 2 வகை: இயற்கை விஞ்ஞானகலர், இயற்கை பிள்ளையாகலர், இயற்கை சகலர். செயற்கை விஞ்ஞானகலர், செயற்கை பிள்ளையாகலர், சகலர் சாதாரணமாக இருக்குது சொல்லணும். இது நமக்கு தெரிஞ்சது. இதைத்தான் நேற்று நான் சொன்னேன் இந்த விஷயத்தை. இந்த வேறுபாடு இருக்குது. இதற்கு மேற்பட்டு ஒன்று அப்பா எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா, ஆணவ மலம் அதிகமாக பிடிக்கிறவர்கள் அதைவிட குறைவாக என்று வருகிற பொழுது ஆணவ மலமே இல்லாத உயிர்கள் இருக்கலாம் இல்லையா என்று ஒரு கேள்வி அவர் கேட்குறாங்க. ஆணவ மலமே இல்லாத உயிர்கள் இருக்கலாம் இல்லையான்னு ஒரு கேள்வி. லேசாக பிடிக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது கூட பிடிக்காமல் இருக்கலாம் இல்லையா, அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா. அது அவங்க அப்பா என்ன எழுதுறாங்க, இப்படி எண்ணுவது பொருந்துமாற்றால் எண்ணுக. பொருந்துமாறுன்னு சொன்னால் தர்க்கம்னு அர்த்தம். பொருந்துமாறுனா தர்க்கம். பொருந்துமாற்றால் எண்ண வேண்டும் என்று அளவை முறைகளை தர்க்கப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தானே சொல்கிறீங்க லேசாக பிடிக்குது, கொஞ்சம் அதிகமாக பிடிக்குது, அதிகமாக, அப்போ லேசாக பிடிக்காமல் இருக்கலாம் இல்லையா என்று கேட்குற பொழுது அந்த பொருந்துமாற்றான் எண்ணி பார்த்தால் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி எங்குமே சாத்திர நூல்களை பிரஸ்தாவிக்கலை. காரணம் எல்லாம் பிறவிக்கு வரலை. எனவே வராத ஒன்று எப்பொழுது இயல்பாகவே இருக்கிறதோ அது அப்பொழுதே பெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்து போச்சு. அப்பயே போய் சேர்ந்து போச்சு. அதுக்கு பிறவியெல்லாம் தேவையில்லை
என்று அவங்க எழுதுகிற பொழுது என்ன தெரியுது, பிறவியை எல்லா உயிர்களுக்கும் பெருமான் தரவில்லை. எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் ஆணவம் லேசாக இருக்குதோ அந்த லேசாக இருப்பதை நீக்கணும். லேசாக இருந்தால் பரவாயில்ல வந்துரு. இப்போ நம்ம ஆசிரியர்லாம் என்ன பண்ணுறோம், பாசிங் பெர்சன்டேஜ் போடுறோம், 45 ஆக்கிடுப்பா அப்படின்றோம் இல்லையா. அந்த கதை அவங்க கிட்ட கிடையாது இல்லையா. அது அந்த பெர்சன்டேஜ் இருந்தாலும் உள்ளே போக முடியும். எனவே லேசாக இருந்தாலும் கூட விஞ்ஞானகரான பிறவிக்கு போகும், அது சுத்தமாய்க்கு போய் தான் வரணும் என்றெல்லாம் அந்த விதி இருக்குது. ஒன்றுமே இல்லாத பொழுது பெருமானுடைய திருவடிக்கு போய்விடுகிறது அல்லவா என்று இது முதல் வாதம். இப்படி செய்த உடனே அடுத்து ஒரு கேள்வி வருது. அப்போது அந்த மலமே இல்லாத, கொஞ்சம் கூட மலமில்லாத ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, அதுவும் பெருமானும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. சமமாகும். ஏன்னா அவனை சாதாரண சிவசமாதம் என்ன பண்ணுறான், மலம் இருந்து நீங்கினாலே சமம்ன்றான். நாம் என்ன சொல்கிறப்பா, செயற்கையாக நீங்கியது இயற்கையாக இருக்கிறதா ரெண்டும் சமம் கிடையாது, நாம் வாதம் பண்ணுறோம். இயற்கையோ செயற்கையோங்க நீங்கிடுச்சு இல்லையா என்று அவன் கேட்குறான். அது ஒரு தனி வாதம். இங்கே அப்படி இல்லை, இயல்பாகவே அவர்களுக்கு மலம் நீங்கி, இப்போ பெருமானை சொல்கிற பொழுது இயல்பாகவே மலம் நீங்கிவன்றீங்க, பாசத்தில் நீங்கினான்றீங்க. அப்போ ஆன்மாக்களும் இயல்பாகவே சிலது இருக்கு இல்லையா. அப்போ அந்த ஆன்மாக்களும், எல்லா ஆன்மா வேணாம், அந்த ஆன்மாக்களும் இதுவும் சமமா, பெருமானோடு சமமா என்று கேட்டால் இல்லை என்னென்ன தடை வருகிறது, தான் தர்க்கம். என்னென்ன தடை வருகிறது என்று சொன்னால், எல்லாம் வல்லவனாக இருக்கின்ற பெருமான் ஒருவன் போதும், அவனுக்கு இணையாக ஒருவரும் இல்லை என்பதை பல இடங்களில் நம்ம சொல்கிறோம். தனக்கு உமை இல்லாதான் என்று சொன்னால் அவனுக்கு ஒப்பு கிடையாது என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம். பேராற்றல் உடையவன், அவனுக்கு துணையே தேவையில்லை, பேராற்றல் உடையவன் என்று சொல்கிறோம். அது மாதிரி பேரறிவுடையவன் எல்லாம் சொல்கிறோம். அப்போது அதாவது அநேகேஸ்வரவாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அநேக ஈஸ்வரவாதம் என்று தப்பாக நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஆன்மாக்களை நீ ஆன்மான்னு சொல்ல போறியா, சிவன் சொல்ல போறியா? அங்கே ஒரு கேள்வி வருது. நீ உன்னுடைய வாரத்தை ஒத்துக்கிற, ஆன்மா மலமே இல்லாத ஆன்மாக்கள் பெருமாடத்து போய் சேர்ந்தால் அதுக்கு வேறுபாடு இல்லை நீ சொன்னேன்னா, அப்போ அநேகேஸ்வரவாதம் நீ சொல்லுகிறாய். அநேகேஸ்வரவாதம் பொருந்தாது. ஏன்னா அப்போ கடவுள் எல்லாம் வல்லவர் என்ற அந்த வாதம் தர்க்க முறைப்படி அடிபட்டு போகுது. அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று, அதை தான் அப்பா எழுதியிருக்கிறாங்க, அப்படி சொன்னாலும் சமம் என்று சமமா என்று கேட்டாலும் கூட ஆன்மாக்குடைய இயல்பு என்ன என்றால் அறிவித்தால் அறிதல். எதுவாயிருந்தாலும் அறிவித்தால் அறியுமே தவிர தானே அறியாது. தானே அறியாத அந்த குற்றம் இருக்கின்ற வரையில் ஆன்மாவும் பெருமானும் சமம் என்று சொல்ல முடியாது. மலமில்லை என்றாலும் கூட ஆன்மாக்கள் இறைவனை சேருகிற பொழுது அந்த இன்பத்தை அவன் அறிவிக்க வேண்டும், இது தர வேண்டும், பெற வேண்டுமே தவிர இரண்டும் சமம் கிடையாது என்று ஒரு வாதம் பண்ணுறாங்க. வாதம் பண்ணுறதுனால என்ன நமக்கு உண்மை தெரியுதுன்னா, அவன் அந்த வாதத்தில் என்ன தெரியுதுன்னு சொன்னால், நாம் இதுவரை என்ன சொல்லுவோம், அறிவித்தால் உயிர்கள் அறிவதும் விட்டு விட்டு அறிவதும் ஏன் என்றால் ஆணவ மலத்தால் நாம் சொல்லிட்டு இருக்கோம். நாம் அது ஒரு காரணமாக சொல்கிறோம். அறிவித்தால் ஏன் நமக்கு ஏன் அறிய மட்டும் அறியாமல் ஏன் இருக்குது நமக்கு என்ன, ஆணவத்தால் இறை மற்றவங்க அறிவிக்க வேண்டியதாக இருக்குது என்றெல்லாம் வருது. இப்போ அவங்க வாழப்படி என்னன்னு சொல்லியிருந்தா, ஆணவம் இல்லை என்றாலும் கூட உயிருடைய இயல்பு அறிவித்தால் அறிவது தான் என்று நாம் பார்க்கணும். அது எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், எவ்வளவுதான் அறிவாளிகளாக இங்கே இருக்கின்றவர் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் தெரியாமல் போகிற பொழுது இன்னொருத்தர் கேட்குறாங்க இல்லையா, அவரோட பெரியவங்களை கேட்குறாங்க இல்லையா. அது இப்போ நம்ம வஜ்ரேந்திர யாரும் அப்பாவுமே சான்றா சொல்லலாம். அப்பாவுக்கு இந்த சந்தேகம்னா வஜ்ரேந்திரன் தான் கேட்பாங்க, வஜ்ரேந்திர யாருக்கு சந்தேகம்னா அப்பாவை தான் கேட்பாங்க. அப்பா சில சொல்லியிருக்காங்க, இந்த விஷயம் அவருக்கு தெரியலடா, நம்ம சொன்னபோது டக்குன்னு புரிஞ்சுட்டாரா என்று சொல்லுவாங்க. அவர்களுக்கே அந்த மாதிரி நிலை வருதுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகிறது, ஆன்மாவுடைய இயல்பு அறிவித்தால் அறிதல் என்பது ஒரு இயல்பு. அது இல்லாமல் இன்னும் பல குற்றங்கள் வருவதற்கு காரணம், கண்மம் வருவதற்கெல்லாம் காரணம் ஆணவம் என்று நாம் அப்படி தான் சமாதானம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் சித்தாந்த விளக்கங்கள் எல்லாம் படிக்கிற பொழுதும் அவர்கள் எவ்வளோ சிந்தித்திருக்கிறார்கள், எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கணும். அதெல்லாம் இப்போ மேலோட்டமாக படிச்சுட்டு சிலதான் சொல்லிடுறாங்க. அவங்கெல்லாம் தப்பாக எழுதி வைக்கக்கூடாது என்று இந்த விஷயத்தை சிவஞானபுர திருநெறிவில் தான் எழுதியிருக்கிறாங்க, மற்ற எங்கேயுமே எழுதலை. அவங்க சித்தாந்த வினாவுடைய அடிப்படையாக சொல்கிற இடமோ சித்தாந்த தெளிவியல் போன்ற இடங்கள்லையோ இன்னும் மற்ற இடங்கள்லையோ கூட அவங்க, எனக்கு தெரிஞ்சு திருமணத்தில் கூட அது அவங்க எழுதுனா ஞாபகம் இல்லை எனக்கு. அது தனியாக அவங்க அந்த விஷயத்தை அவங்க எழுதுவதற்கு காரணம், தர்க்க முறைகளை இப்படி கேட்டால் நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லவா. ஆணவம் நீங்கள் மெல்லிதாக பிடிக்குதுன்னு சொன்னோடனே பிடிக்காமலே இருக்கலாம்னு ஒரு கேட்டான்னா அது என்ன பதில் சொல்கிறது.
என்பதற்காக அவர் சிந்தித்திருக்கிறார்கள். அதனால் உயிருடைய இயல்பு என்று சொல்கிற பொழுது ஆணவத்தோடு இருத்தல், அறிவித்தால் அறிதல், விட்டு விட்டு அறிதல், இதெல்லாம் அவருடைய இயல்புகளாக நாம் சொல்லணும் என்பதுதான் நம்முடைய சைவ சித்தாந்த விளக்கமாக இருக்கு. அதுபோல் இங்கே நமக்கு போது இரண்டுக்காக சொல்ல உயிர்கள் இங்கே 2 வகையாக அவர் சொல்கிறான்னு சொன்னார். இன்றைக்கி நேற்று போன வகுப்பு சொன்ன பொழுது 3 வகை உயிர்கள் என்பது நம்ம அங்கே சொன்னது. இங்கே உயிர்கள் 2 வகை என்று சொன்னால் எது போல என்பதற்கு வண்டுகள் 2 வகையாக இருக்கிறது. ஒன்று சிறிய மலர்களே அமர்ந்து தேன் அருந்துதல், இன்னொன்று பெரிய மலர்களே அமர்ந்து வண்டு தேன் அருந்துதல். பார்க்கலாம். நிலங்களை பிரிக்கிற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று பிரிக்கிறாங்க இல்லையா? அப்படி பிரிக்கிற பொழுது குறிஞ்சியில் இருக்கின்ற பூக்கள்லாம் பார்த்தா பெருசு பெருசாக, காந்தல் போன்றெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அதெல்லாம் மருதத்துக்கு வரும்போது தான் குவளை போன்றெல்லாம் சின்னதாக இருக்கும். அப்போ இந்த வண்டுகள் இங்கெல்லாம் இருக்கணும். அதுக்கெல்லாம் பெரிய மலை இருக்குதோ தெரியாது. என்ன மருதத்தில் வேணால் தாமரை இருக்கலாம், குளவை இருக்கலாமே தவிர, அதனால் தாமரையிலே உட்காராமல் குவளையிலே இருந்து கொண்டு அந்த தேனை அருந்துவது போல சில மலர்கள், சில வண்டுகள், அதுபோல் உயிர்கள் என்று சொன்னால் இந்த 2 வண்டுகள் இருக்கு இல்லையா, இந்த வண்டுகளை போன்ற உயிர்கள் இருக்கிறதுன்னு சொல்லி, எது போல என்றால் சிறிய இன்பங்களை பெறுகின்ற உயிர்கள், பேரின்பத்தை பெறுகின்ற உயிர்கள் என்று வைத்துக்கணும் என்று சொல்கிறார். பெருந்தேன் நாடனோடு நட்பே என்று இலக்கியங்களில் வரும். பெருந்தேன் இழைக்கும் நாடனோடுன்றார். பூக்கள் எல்லாம் நிறைய தேனை கொடுக்கின்ற அந்த நாட்டை உடையவன் என்று வருது. சில பூக்களில் தேன் குறைவாக தான் இருக்கும். பாரதிதாசன் பாடுற பாட்டில் பூக்காரி என்று ஒரு பாட்டு பாடுறார். அந்த பூக்காரி என்ற பாட்டில் பூக்களை எல்லாம் சொல்லுவார் அவர். பூ விற்கின்ற ஒரு பெண், அப்போ தாமரை வேண்டும் என்று நான் கேட்டேன், அவள் முகத்தை காட்டித்தாள். முல்லை வேண்டும் என்று கேட்டேன், அவள் சிரித்தாள் என்று ஒன்று அப்படி அதுக்கு ஈக்குவலாக பாடுவார். பாடிட்டு ரொம்ப அழகாக இருக்கிறா, இவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் காவல் மீறி கடைக்கு வந்து விழுந்து பலர் கண்பட வாடிய மறுக்கொழுந்து அப்படின்னுவார் இல்லையா? இது பல பேருடைய கண்படும்படியாக இந்த மறுக்கொழுந்து இருக்கிறது. அதான் பல பேர் பார்க்குறாங்க இல்லையா அந்த கடைசி வீதியில், இவளை நாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது என்று எண்ணுகிறானா. எனவே அவன் என்ன பண்ணா, மேவாதடி என்று சொன்னேன், எனக்கு இது விருப்பமில்லை என்று சொன்ன உடனே அவள் ஒரு வார்த்தை சொன்னாலாம், வேங்கையில் ஈ மொய்க்காது என்றாள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். வேங்கை பூ இருக்கு இல்லையா, வேங்கை பூவில் வண்டு உட்காராதா. நமக்கு சண்பக மலரில் உட்காராதுன்னு சொல்லுவாங்க. சண்பகப்பூ கூட, சண்பக மலரில் கூட வண்டு உட்காராது என்று சொல்லுவாங்க. அதனால்தான் நமக்கு உமையம்மையினுடைய அடையாளமாக அந்த சண்பக மாலை, தானமர் குன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனே என்று அவர் பாடுற பொழுது, கொன்றை மாலை என்பது நம்முடைய பெருமானுக்கு உடையது, சண்பக மாலை சண்பகப்பூ அல்ல சண்பக மாலை என்பது உமையம்மைக்கு உடையதுன்னு சொல்கிறோம். அதில் வண்டு உட்காராது என்று சொல்கிறாங்க. அதுபோல் வேங்கையிலும் ஈ மொய்க்காது இல்லை, வண்டு மொய்க்காது அப்படின்றாங்க. அந்த வேங்கை ஏன் மொய்க்காதுன்னு சொன்னால் பார்த்தா நெருப்பு மாதிரி இருக்குமா, அது பார்த்தா தேன் கொஞ்சம் இருக்கும், எல்லாமே இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்குமா. ஏன்னா வண்டுகளை போகிற பொழுது இது நெருப்புன்னு பயந்து போயிடுமா, அது எதுவும் இருக்குன்னு பூ என்று தெரியாது, அது போயிடும் அப்படின்றார். அதுபோல் சிறிய இன்பத்தை பெறுகின்ற உயிர்கள், பேரின்பத்தை பெறுகின்ற உயிர்கள் என்று போது 2 போன வகுப்பு பார்த்தது. புரிந்தருள் செய்து மாது 2ஆகி மகிழ்ந்து உடன் நிற்கும். மாது என்றால் மங்கை, உமையம்மை, சக்தி. அந்த சக்தி 2 வகை, திரோதான சக்தி என்று ஒன்று, அருட்சக்தி என்று ஒன்று, 2ஆக இருக்கும். மாது 2ஆகி மகிழ்ந்து உடன் நிற்கும் என்றால் அந்தந்த உயிர்களுக்கு எந்த இன்பம் தேவையோ அதற்கேற்றாற் போல பெருமான் அருளுகிறான் என்று சொல்கிறது ஒரு வாய்ப்பாடு நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். சைவ சித்தாந்தம் படிக்கின்ற நாம் அதை ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். பெருமானுடைய சக்தி மறைப்பு சக்தி என்றும் அருட்சக்தி என்றும் சொல்கிறோம், 2ம் சொல்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்றால், பெருமான் உலகப் பொருள்களையெல்லாம் காட்டி நமக்கு விருப்பத்தை தந்தால் அது மறைப்பு சக்தி. உலகப் பொருளெல்லாம் காட்டாமல் நேரடியாக அருள் புரிந்தால் அருள் சக்தி.
இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அவன் காட்டுறானோ காட்டலையோ வேண்டும் வேற கேட்கணும். இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். அப்போ எப்பவுமே என்ன மறைச்சிட்டு இருப்பா என்று தான் சொல்லணும். எனவே திரோதானம் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் உலகப் பொருள்கள் மூலமாக அல்லது புலன்கள் மூலமாக வருதல். புலன்கள் மூலமாக பெருமானுடைய அருள் பதிந்தால் அது நமக்கு மறைப்பு சக்தி. அறிவு மூலமாக நேரடியாகவே அறிவிலை பதிந்தால் அது அருட்சக்தி என்று வைத்துக்கணும். எனவே இது மாதி 2 என்றால் திரோதானம் அருள். திரோதான சக்தி தான் அருட்சக்தியாக மாறும். அது ஒன்று தான் அருட்சக்தியாக மாறும். வாரியார் சுவாமிகள் நல்ல உதாரணம் சொல்லுவார். அதெல்லாம் அந்த காலத்தில் நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது அவர் சொல்கிறது, சென்னையில் இந்த வண்ணாரப்பேட்டை ரோடு இருக்கு இல்லையா, அது அப்படியே போனால் திருவொற்றியூர் ரோடு போகும், ஒரே மாதிரி போகும். இப்போ அதே மாதிரி இங்கே ஜெமினியில் அப்படி இருந்தது, கத்தீட்ரல் ரோடுன்னு அது இருந்தது. அது இப்போ வேறு மாதிரி பேரை மாற்றிட்டான். கத்தீட்ரல் ரோடு இருந்தது, நேராக அது எட்வெட்டில் சொல்லிட்டு போகும், அப்படி போகும், உள்ளே போகும். அவர் சொல்லுவார், வண்ணாரப்பேட்டை ரோடு தண்டையார்பேட்டைன்னு முதல்ல தண்டையார்பேட்டை ஆரம்பிக்கணும். தண்டையார்பேட்டை நீங்கள் ஆரம்பித்தா அது அப்படியே வண்ணாரப்பேட்டை வண்டி போயிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் கூட திருவொற்றியூரோட போயிடும் அப்படின்னு. எப்போ அது திருவொற்றியூராக போனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வந்தவொடனே திருவொற்றியூர்னு சொல்லுவான். அது ஒரே ரோடு தான். இதுவரையில் நமக்கு தண்டையார்பேட்டை இல்லை, அது திருவொற்றியூர்னு சொல்கிறோம். அதுபோல் அவர் சொல்லுவார், குறிப்பிட்ட நேரத்தில் திரோதான சக்தி இருந்துகிட்டே இருக்கும், அப்படின்னா அருட்சக்தியாக மாறும் என்று அவருடைய உதாரணம் நல்லா இருக்கும். அந்த காலத்தில் சின்ன போதில் கேட்டது, அதனால தான் பதிஞ்சது இதெல்லாம் இப்போ அந்த காலத்தில். அதுபோல் திரோதானம் என்பது வேறு அல்ல, அருட்சக்தி என்பது வேறு அல்ல. நம்முடைய பக்குவத்திற்கேற்றால் கூட எந்த சக்தி பதிகிறதோ அதுதான் ஒரே சக்தி தான். அது திரோதானமே பின்னாலே நமக்கு மாறலாம் என்று. அதனால்தான் நமக்கு இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுகிற பொழுது, ஏன்னா 5 எழுத்து நம்ம ஓதுறோம்னு சொன்னால் பக்குவத்துக்கு தானே ஓதுறோம் இல்லையா. அதனால் இந்த 5 விரல்களில் நமக்கு இருக்குது. அங்கையில் விரல் 5 எழுத்துமேன்னு சொன்னார் ஞானசம்பந்தர். இந்த 5 எழுத்து இங்கே விரலே இருக்குது இல்லையா என்று சொன்னார். அப்போது பெருவிரல் பதின்னு சொல்கிறோம், இது மாயின்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் பஞ்சாட்சரத்தில் பதி எழுத்தாக சொல்லுகிற பொழுது சி சொல்கிறோம். சி மட்டுமல்ல, வா அருளும் பதி எழுத்து தான், நா அதுவும் பதி எழுத்து தான். அப்போ சி வா நா. மா என்பது மலம், அது ஆணவத்துக்குரியது. யா என்பது ஆன்மாவுக்குரியது, உயிருக்குரியது. அப்போ 5 எழுத்தில் 3 எழுத்து பெருமானுக்குரியதுன்னு சொல்கிற பொழுது சி வா நா சொல்கிறோம் இல்லையா. நா என்பது திரோதான சக்தி. அந்த நா மாறினால் வா அருளாக மாறும். எனவே சி வா நா. இதுக்கிடையில் இந்த மா என்பது விட்டால்தான் யா அந்த அருளை பெறும். இல்லை என்றால் நமக்கு அந்த மா இருந்தால் நா இருந்து கொண்டே இருக்கும். அதனால் என்ன சொன்னாங்க, சிவஞான போதத்தை அவர் சொன்னார். சொல்லுகிற பொழுது அந்த உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவ, பாசம் ஒருவ, பாசமாக இருக்கின்ற மலம்னு அர்த்தம். அவர் பாசம் தான் சொன்னார், மலம்னார். மலம் நீங்கினால் நான் நீங்கிட போகுது, நான் நீங்கிடும். அப்போ பாசம் ஒருவ தன் இழலாம் பதி விதி என்னும் 5 எழுத்தேன்னார். அப்போ 5 எழுத்து அங்கே எதுன்னு சொன்னால், பாசம் ஒருவ என்பதாலே மா நீங்கியது, மா நீங்கினால் நாவும் நீங்கிடும். எனவே மா நீங்கினால் மீதி இருக்கிற 3 எழுத்து தான், அதுதான் விதி என்னும் 5 எழுத்தே என்றார். விதிப்படி நாம் எண்ண வேண்டியது அதுதான், அறிவிலே கணிக்க வேண்டியது அதுதான் என்று அவர் அங்கே சொல்கிறார். பின்னாலே அந்த மாதிரி அந்த மாவை நீக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு வருவதை பார்க்கிறோம். அதனால் போதி 2 ஓதி புரிந்தருள் செய்திட்டு மாதி 2ஆகி மகிழ்ந்து உடனே நிற்கும். யாருக்கு என்று சொன்னால், தாது 2ஆகிய தன்னம்பறவைகள். தாதுன்னா மகரந்தம், வெவ்வேறு பூக்களிலே அமர்ந்து மகரந்தங்களை அல்ல தேனை அருந்துகின்ற இந்த பறவைகள். அதுபோல வேது 2ஆகி வெறிக்கின்றவாறே. வேது என்றால் வேற்றுமைன்னு சொன்னேன். வேற்றுமை வேறாக என்றால் வேள்வியில் வைதிக வேள்வி என்றும் சிவ வேள்வி என்றும் செய்து அந்தந்த உயிர்கள் பக்குவத்தை பெறுகின்றன என்று அன்றைக்கி சொன்னேன். வைதிக வேள்வி என்று சொன்னால் அது வேத நெறி. வேத நெறியை செய்கின்ற வேள்வியிலே பலதெய்வ வணக்கம். பலதெய்வம் வணங்கினால் உலகப்பயன். உலகப்பயன் என்றால் திரோதான சக்தி, வீடு பேறு கிடையாது. இதுதான் அந்த வைதிக வேள்விக்கு. சிவவேள்வி என்று சொன்னால் சிவவேள்வி மந்திரம் என்பது 5 எழுத்து. பெருமான் ஒரே கடவுள் தான், பெருமானைத்தான் நாம் நோக்க வேண்டும். அங்கே அருட்சக்தி பதிகிறது. எனவே வீடு பேர். அதைத்தான் அங்கே சொல்கிறார். 2மே உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எது இது சொல்லியாச்சு, உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான் என்று சொல்லிட்டார்.
இப்போ இனிமேல் நாம் வேள்வி செய்கிறது தப்பில்லை, திருமூலர் படி பார்க்குற பொழுது இல்லையா. நாம் வழிபாடு செய்தால் நல்லது தான், வேள்வி செய்யணும்னு விருப்பம்னு வச்சுங்க, சிவவேள்வியாக இந்த மாதிரி செய்யுங்க. மந்திரங்களை 5 எழுத்து மந்திரமாக வைத்து திருவரையை ஓதி பெருமானை முன்னிட்டு சிவவேள்வியாக செய்து எங்களுக்கு வீடு பேர் தான்னு கேளுங்க இல்லையா. வீடு பேர் தான் என்று கேட்கணும். சிவவேள்வி செய்துட்டு எனக்கு மழை பெய்யணும் இல்லை வீடு இல்லை பசி அப்படி கேட்காதீங்க. அது சொல்கிற முறை இதெல்லாம் நம்ம சரி. அதோட அந்த போன வகுப்பு முடிஞ்சது. இன்றைக்கு இந்த 5வது பாடல் இன்றைக்கி ஆரம்பிக்கணும். நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்று எரியும் வகையறிவார்கட்கு மை நின்று அவிழ்தரும் மந்திரமும் என்றும் செய் நின்ற செல்வமும் தீ அதுவாமே. அந்த மை என்று ஒரு வார்த்தை வருது. இந்த மை என்பதற்கு கருமைன்னு அர்த்தம். கருமை என்றால் இருள், அறியாமை, அது அஞ்ஞானம்தான். நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்று எரியும் வகையறிவார். வேள்வியை செய்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? தம்முடைய அறியாமை நீங்க வேண்டும் என்று பெருமானை வழிபடுகிறார்கள், இறைவனை வழிபடுறார். இறைவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் வருவதே ஓரளவு நமக்கு அஞ்ஞானம் நீங்குதல் தான். அது வழிபாட்டு முறையோ வேள்வி முறையோ, இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருவது என்று சொன்னால் மாணிக்கவாசகர் சொல்வது போல தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்று, அதுவே ஒரு பெரிய நமக்கு பக்குவம் தான். எனவே அது என்ன சொல்றார்? இங்க மை நின்று எரியும், அறியாமையாகவே இருக்கின்ற உயிர்கள், அஞ்ஞானமே நிறைந்திருக்கின்ற இந்த உயிர்கள். சைவ சித்தாந்தத்தில் அஞ்ஞானம் என்பது அறியாமை அல்ல. நம்ம சொல்லியிருக்கோம் அடிக்கடி. அறியாமை என்பதை நாம் அஞ்ஞானம் சொல்றதில்லை, தவறாக புரிந்து கொள்ளுதல். ஒன்றை தவறாக புரிந்து கொள்வது தான் நமக்கு அஞ்ஞானம். நம்முடைய கொள்கைப்படி அதுதான். அதை ஐயம் திரிபு என்று 2ஆ சொல்றாங்க. திரிபு என்பதுதான் ஒன்றை தவறாக புரிந்து கொள்வது. சந்தேகத்தை காட்டிலும் திரிபு உணர்ச்சி என்பது தவறு, ஒன்றை தவறாக புரிந்து கொள்வது. சந்தேகப்படுவதும் குற்றம்தான், இல்லை சந்தேகமாக இருப்பதும் தப்பு தான். அதை விட ஆபத்து எது என்றால் ஒன்றை தவறாக புரிஞ்சுக்கிறது. இன்றைக்கு அதான் நடக்குது. ஒன்று தவறாக புரிந்து கொண்டு அது மாட்டு பிரமாதமாக அதை விளக்கி இதுதான் உண்மை, இதுதான் கருத்து, இது தெரியாமல் இருக்கிறார்கள் வேறு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா. அது முக்கியமாக அந்த திருக்குறள் போன்றெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சி விட்டு அவங்கவுங்க ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப எளிமையான நூல் போலவும் அப்படின்னு, அது ரொம்ப கடுமையான நூல். அதை பார்த்தா நமக்கு தெரியும், மேலே பார்த்தா சொற்கள் வேண்டுமானால் எளிமையாக இருக்கலாம், ஆனால் அதில் அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயமும் ஆழமான விஷயமாக ஒன்றுத்துல ஒரு முடிச்சு போட்டு தான் வச்சு அவர் சொல்கிறார். சாதாரணமாக அவர் சொல்வது கிடையாது. இப்போது நான் அன்னைக்கு கூட அவர் சொன்னேன் இல்லையா, அவிசொரிந்து 1000 வேட்டல் என்ற உயிர் சேகத்து உண்ணாமை நன்றுன்னா வேள்வியை மறுக்கிறாரா இல்லை ஏற்றுக்கிறாரா? இல்லையா, அவிசொரிந்து 1000 வேட்டல் என்றார். நீங்கள் உயிர்கொலை செய்து அந்த அவிச போட்டு 1000 வேள்வி செய்வதை காட்டிலும் ஒன்னன் உயிர் சேர்த்து உண்ணாமை நன்று, ஒரு உயிரை கொல்லாமல் இருந்தால் நல்லதுப்பான்னு சொன்னால், இப்போ அவர் என்ன வேள்வி வேணுன்றாரா இல்லைன்றாரான்னா அவர் என்ன சொல்கிறார்? அவன் என்ன கேட்கலாம், அவங்க வேள்வி வேணுன்றார், அவர் ஒன்றும் வேள்வியை மறுக்கலையே, ஒரு உயிரை கொல்லாதுன்னு சொல்கிறார். அபிசுரிந்து 1000 வேட்டலின்னு அதை விட இது நல்லது என்று சொல்கிறார் என்று வேள்வியை விரும்புகிறவங்க கூட அந்த குரலை சொல்லலாம். அவர் சொல்கிறாருங்க, உயிரை கொல்லக்கூடாதுக்கா அப்படி சொல்கிறார். எனவே அபிசுரிந்து 1000 வேட்டல் என்று சொல்கிறாருன்னா அதுதான் 1000ன்றார். 1000 வேள்வி இந்திர பதவி வரும்ன்ற அந்த எண்ணத்தினால்தான் 1000 வேள்வி செய்தாலும் உங்களுக்கு அதை விட இது நல்லதல்லவா என்றால், கொல்லாமை மேற்கொண்டு சொன்னால் அது ஒரு தவநெறி அல்லவா என்று அந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் செய்கின்ற அந்த வழிபாட்டு நெறி தான் நீங்கள் செய்கிறது வேள்வி, ஆனால் தவநெறியாக அது இல்லையே, கொல்லாமையை மேற்கொண்டால் தவநெறியாக இல்லையே என்று அவர் சொல்கிறார். அதுபோல் இந்த 2 பேருக்கும் வாதம் பண்ணது போல சில சொல்கிறது. திருக்குறளை இன்னும் எத்தனையோ சொல்லுவாங்க. அதில் அதாவது ஊமைகளெல்லாம் புதிய ஊமைகளாக அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவாங்க. புதிய ஊமைகளாக சொன்னது மட்டுமல்ல, சில இடங்களில் அவருக்கு ஒரே ஊமை போதும், ஒரே ஊமையிலேயே அவருடைய கருத்து சொல்லுவார், 2 கருத்து சொல்லிவிடுவார். இப்போ கொக்கொக்க கும்பும் பருவத்து
மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்துன்னு இருக்குது. அவருக்கு கொக்கு ஒன்று போதும் வருது இல்லையா? அது என்ன சொல்கிறார்? கொக்கு போல அமைதியாக இரு, முதல் அடக்கத்திற்கு அது சிறுனர். வேலை வருகிற பொழுது குத்துது இல்லையா, அதே மாதிரி குத்துண்டார். குத்துறதுக்கு ஒரு பறவை, உட்கார்ந்துக்கிறது பறவை சொல்லாமல் ஒரே பறவையை சொல்லி நீரிலே இருந்து கொண்டு வாடி இருக்கின்ற அந்த கொக்கு போல நீ இரு, வாய்ப்பு வருந்தால் குத்துண்டார், தவறாமல் குத்துண்டார். அதுபோல் சில உதாரணங்களை அவர் அழகாக சொல்லுவார் இல்லையா? ஔவையார் போன்றவர்களாம் அதில் ஈடுபட்டிருக்காங்க. பெரிய புலவர் அவர். இந்த குரலெல்லாம் பார்த்து ஈடுபட்டு தான் பெரிய பாட்டு சொல்கிறார். அடக்கமுடையவர் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருவளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று அவருக்கே உரிய முறையில் சொல்கிறாரு பாகம். அதுபோல் உயர்ந்த நூலுக்கெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மேலே பதில் சொல்ல முடியாது, பொருள் சொல்லக்கூடாது. அடிப்படை என்ன நோக்கத்திலே ஆசிரியர் சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கணும். அதான் இங்கே சொல்கிறார். மைனின்று என்றது அறியாமை, அஞ்ஞானம். அதை நீக்குவதற்காக அதை என்றாங்க இல்லையா? அதற்காக என்ன பண்ணுறாங்க? வேள்வி வழியில் நெடுஞ்சுடரே சென்றுனான். நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று என்றால் நெய்யை ஊற்றி செய்கிறார்கள். புறநானூற்றில் அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அரசன் வேள்வி செய்கிறானா. அரசன் வேள்வி செய்கிற பொழுது இப்போ நாம் கூட சொல்லுவோம், தண்ணியாக செலவு பண்ணுறான் பானும். இப்போ அதை சொல்ல முடியல. இதெல்லாம் தண்ணி ரொம்ப சிக்கனமாகி போச்சு. இப்போ அது தண்ணியாக செலவு பண்ணுறான்னா ஊற்றினான்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படி நம்ம என்னம்மா அந்த பழமொழி காலத்தில் மாறி போச்சு, இப்போ சொல்ல முடியல. அதில் அங்கே சொல்கிறான், அதாவது வேள்வி செய்கிற பொழுது நெய்யை ஊற்றுறானா, அந்த அரசன் ஊற்ற சொல்கிறானா, பார்க்குறாங்களாம். இவன் நெய்யை ஊற்றுறானா தண்ணி ஊற்றுறானா இல்லையா? நீர் நாண நெய் பெய்யுதுன்றார். நீர் நாண நெய் பெய்யுதுன்றார். தண்ணீரை ஊற்றுவதற்கு போல நெய்யை ஊற்றுறான். அப்படி அப்படி வந்து அபிசு ஊற்றி வேள்வி செய்கிறான் என்று அந்த பல்யாக சாலை முதுகுடுமை பெருவழி போன்றவெல்லாம் செய்தாங்கன்னு வருது. நீர் நாணன் அப்படி சொல்கிறார். இந்த நெய்க்காக சொல்கிறது. கோயிலில் வந்து நெய்யை ஊற்றுறாங்களான்றதை நம்முடைய திருப்பாவில் அழகாக பண்ணார். மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன். சக்கரை பொங்கலோ அது ஏதோ பொங்கலை வைத்தாங்கன்னா வைத்த உடனே நெய் இங்கே வந்துடுச்சான். இங்கே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. மூட ஆண்டாள் பாட்டில் மூட நெய் பெய்து. ஏன்னா வளம் அவ்வளோ வளமாக இருந்தார்கள். ஏன்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னா இல்லையா? அதனால் சும்மா போனால் பாலுக்கு நிறையா வந்துடுது. அப்போ நெய் வரவேன் இல்லையா என்று அங்கே பாலை சொல்லி இங்கே நெய்யை சொல்கிறாங்கன்னு. இப்போ நெய் என்றால் வளத்தை குறிப்பது என்று பார்க்கும். அதனால் அந்த நெய்யை வந்து ஊற்றி நெடுஞ்சுடரேனார். ஊற்ற விட்டு நல்லா உயர்ந்து எரிகிறதா. அதன்படியே சென்று மை நின்று எரியும் வகை, நம்முடைய அஞ்ஞானம் நீங்க வேண்டும் என்று, அறியாமை நீங்க வேண்டும் என்று வேள்வி வழியில் வெளி செய்கின்றார்களே அறிவார்க்கு. மை நின்று அவிழ்தரு மந்திரமும் என்றும் செய் நின்ற செல்வமும் தீ அதுவானே. தீ என்றால் அங்கே அக்னி, அக்னி என்ற வேள்வி. என்ன சொல்கிறார்? உங்களுக்கு அஞ்ஞானம் நீங்க வேண்டும் என்று வேள்வி செய்ய தெரியுது இல்லையா உங்களுக்கு? அதாவது ஞானசம்பந்தர் பாடுற மாதிரி தான். அவ்வினைக்கு இவனையாம் என்று சொல்லும் அகுதறிவீர்னாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதுபோல அறியாமை நீங்க வேண்டும் என்றால் வேள்வி செய்ய வேண்டும் என்று தெரிகின்ற அந்தணர்களே நீங்கள் என்ன பண்ண, கொஞ்சம் மாற்றிக் கொள்ளுங்க. வைதிக வேள்வியில் செய்கிற மந்திரம் வேண்டாம். உங்களுக்கு உண்மையான மந்திரம் எது என்றால் மை நின்று அவிழ்தரு மந்திரம். மை என்றால் அறியாமை, அஞ்ஞானம். அஞ்ஞானத்தை நீக்குகின்ற மந்திரம் எது என்றால் ஒன்று தான், நம்முடைய சிவமூல மந்திரம் தானே தவிர, பஞ்சாட்சரம் தானே தவிர வேறு எதுவும் நமக்கு அஞ்ஞானத்தை நீக்காது. அஞ்ஞானத்தை நீக்குகின்ற இந்த இப்போ சொன்ன நாமா நீங்க வேண்டும் என்று, இப்போ நாமா என்பது நீங்குவதற்குரிய மந்திரமாக இருப்பது நம்முடையதல்லவா? மற்ற மந்திரங்கள் எல்லாம் யாக மந்திரங்கள், யஜ்ஞம் செய்கின்ற யாக மந்திரங்களாக இருந்தால் அதெல்லாம் அஞ்ஞானத்தை நீக்காது, மேலும் மேலும் அஞ்ஞானத்தை வளர்க்கும். அஞ்ஞானமாக என்ன? உலகப் பெயரை வேண்டும் சொன்னால் அது அஞ்ஞானம் தான். உலகப் பெயரை வேண்டுகின்ற அந்த வேள்விகளில் அஞ்ஞானம் நீங்காது. எனவே மை நின்று அவிழ்தரும்னர். அந்த மை நின்று அவிழ்தல் மிக முக்கியமான வார்த்தை. அவிழ்தல் என்று சொன்னால் தன்னை அறியாமல் அவிழ்ந்து போகிறது. அந்த காலத்தெல்லாம் இப்போ முடிச்சு கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, வேட்டியில் வந்து முடிஞ்சு வச்சுருப்பாங்க, அது லேசாக அவிழ்ந்து போகும். இந்த அவிழ்தல் என்று சொன்னால் நம்முடைய நினைவில்லாமலே அவிழ்ந்து போகிறது, அதுதான் அவிழ்தல்ன்றாங்க. பூக்கள் எல்லாம் அரும்புகளாக இருந்து அவிழ்தல் என்றால் மலர்கின்றது என்றால் அவிழ்தல் என்பார். அவிழ்தரு அதுபோல அறியாமை என்பது எப்பொழுது நீங்கியது என்று தெரியாமல் அந்த மந்திரம் இருக்கும். நீங்கள் சொல்ல சொல்ல பஞ்சாட்சரத்தை சொல்ல சொல்ல வாரியார் தான் கேட்பார்,
உங்களுக்கு எப்போ அறிவு வந்தது என்று கேட்கக்கூடாதுன்னு வரும் இல்லையா? கேட்டால் அப்போ இதுவரை அறியாமல் இருந்ததுன்னு அர்த்தம் ஆகிடும் இல்லையா? எப்போ உங்களுக்கு அறிவு வந்ததுங்களா இன்னும் அது கோபம் இல்லையா? அது சொல்கிறார், இருக்கிற அறிவு தான் விளங்குமே தவிர இல்லாத அறிவை கொண்டு வர முடியாதுங்க. அதுபோல் அறியாமை வந்து அறிவை மூடி கிடக்குது. மூடி கிடக்க கிடக்க மந்திரத்தை சொல்ல சொல்ல அரும்பாக இருப்பது மலராக ஆவது போல. ஏனென்றால் அரும்பிலே மனம் இருக்காது, மலர் தான் மணக்கும். ஆனால் மனம் உள்ளே இருக்கிறது. முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் திருவள்ளுவர் சொல்கிறார், காதலுக்கு சொல்கிறார். அந்த காதலி தலைவி அவகிட்ட காதல் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? தன்னை விரும்புகிறாளா இல்லையான்னு பார்க்கணுமா? பார்க்குறான். பார்க்குற பொழுது என்ன பண்ண, லேசாக சிரிக்கிறாளாம். எப்படி சிரிக்கிறாளா? பெண்கள் சிரிக்கிற பொழுது பல் தெரியக்கூடாது, மிக முக்கியமாக அது ஒரு விஷயம். பல் தெரியக்கூடாது. வாய் மூடிக்கொண்டே அவள் சிரிக்கிறாளாம். அதை பார்த்தான், தெரிஞ்சுக்கிட்டான். சரி, உள்ளுக்குள்ளே சிரிக்கிறா என்றால் அது காதல் தான் என்று தெரிந்து கொண்டு அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறார், முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல். மொட்டில் இருக்குது இல்லையா? ஒட்டா இருக்கிற பொழுது மனம் இல்லை, ஆனால் உள்ள வாசனை இருக்குது. முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளது ஒன்று உண்டுன்னா அவன் சிரிக்கிறாப்பா உள்ளவே. அப்போ அதுக்குள்ள ஒரு காதல் இருக்கிறது, வெளிப்படையாக சொல்லலை. அப்போ மொட்டு என்று மலரலை என்றால் மனம் இல்லை, மலர்ந்தால் மனம். இப்போ மெல்ல மலர்கின்ற பொழுது மனம் வருவது போல என்று சொல்கிறாரு. மை நின்று அவிழ்தரும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறியாமை நீங்கும். அதாவது தொட்டி நீளத்தில் குடும்ப வழக்கில் பாரதிதாசன் பாடுற பொழுது, தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பு என இருள் தன் கட்டு குலைந்தது. பகல் நேரம் விடியற்காலமா, விடியற்காலம் இருட்டாக இருக்குது இல்லையா? அந்த இருட்டு வந்து நீங்குதான். சூரியன் மெல்ல வரான், சூரிய கதிர் வர வர அந்த இருள் நீங்குதான். எப்பொழுது சூரிய கதிர் வந்தது, எப்பொழுது இருள் நீங்கியதுன்னு தெரியாது இல்லையா? எப்பொழுது இருள் தெரியாது. அதை சொல்கிறார், சுண்ணாம்பு தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பு என இருள் தன் கட்டு குறைந்தது என்று சொல்லிட்டு, அதுபோல் கேள்வியால் அகலும் மடமை போல் நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது என்றார். கேள்வியால் அகலும் மடமை போல்னார். கேட்க கேட்க அந்த அறியாமை நமக்கு நீங்கும். அது எப்போன்னு தெரியாது. இன்றைக்கு கொஞ்சம் நீங்கும், நாளைக்கு கொஞ்சம் நீங்கும் இருக்கிற. இதை ஒரு வருஷம் பொறுத்து கட்டாயம் நீங்கிடுங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது. அது கேள்வி கேட்டே இருக்கணும், அது மாட்டும் நீங்குன்னு பார்க்குறோம் இல்லையா? கேள்வியால் அகலும் மடமை போல்னார். அதுபோல் இங்கே மை நின்று அவிழ்தரும் மந்திரம், மந்திரங்களை ஜபிக்க ஜபிக்க பஞ்சாட்சரத்தை ஓத ஓத உங்களுக்கு அஞ்ஞானம் நீங்கும் அல்லவா என்றும், அதுக்கு செய் நின்ற செல்வம் இல்லை. செய் நின்ற என்றால் உங்களுக்கு வருகின்ற செல்வம் எது? உலகத்தில் எது செல்வம் என்று சொன்னால் பெருமானுடைய திருவருள் தான் செல்வம். அந்த திருவருளால் உங்களுக்கு கிடைக்கின்ற முத்திப்பேறு, அதான் செல்வமும் தீயதுவாமே. முத்திப்பேறு தான் உங்களுக்கு செல்வமே தவிர மற்றெல்லாம் செல்வம் அல்ல என்று அந்தணர்களுக்கெல்லாம் முதல்ல என்ன சொன்னார்? அந்தணர் தான் வேள்வி வளர்க்கணும்னு சொல்லிட்டார் முதல்ல. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறார்? அந்தணர்களே, நீங்கள் வேள்வி வழங்க தப்பு கிடையாது, ஆனால் சிவவேள்வியாக செய்யுங்க. ஏன் உலகத்துக்கெல்லாம் உலகப் பயனுக்காக ஏங்க செய்கிறீங்க? அஞ்ஞானம் நீங்கத்தானே நீங்கள் வேள்வி செய்கிறீங்க. அஞ்ஞானம் என்பது இதுதான், ஆணவம் தான். இந்த அறியாமை நீங்க வேண்டும் என்றால் மந்திரம், இந்த மந்திரத்தை தவிர மற்ற எந்த மந்திரமும் அஞ்ஞானத்தை நீக்காது. எனவே பஞ்சாட்சரத்தை ஓதுங்கள். பஞ்சாட்சரத்தை ஓதினால் அது சாதாரணமாக உங்களுக்கு பெருமான் நோக்கி போய்விடுகிறது, அது முத்தி இன்பத்தை உங்களுக்கு தரும் என்று வேள்வியினுடைய பயனாக அதைத்தான் சொல்கிறார். அதுதான் நாங்கள் எழுதியிருக்கிறேன். மை கருமை அஞ்ஞானம் செல்வம் முத்திப்பேறு, வேள்வி மந்திரம் அஞ்ஞானம் நீங்குதல். முறையாக வேள்வி செய்கிற பொழுது அதுக்கு ஒரு மந்திரம் தேவை. மந்திரத்தினாலே நமக்கு அஞ்ஞானம் நீங்குதல்னா என்ன அர்த்தம்? உலகப்பயன் கருதி செய்கிற மந்திரம் எல்லாம் அஞ்ஞானம் நீங்கலன்னு அர்த்தம். உலகப்பயன் வேண்டாம் என்று எண்ணினால்தான் அந்த மந்திரம் அஞ்ஞானத்தை நீக்கும். அப்போ அது என்ன மந்திரம் என்றால் உலக மந்திரம் கிடையாது, சிவமந்திரம் தான் வேண்டும் என்று சொல்லி, அந்த முத்தி என்பது வேள்வி முறை அந்தரனுக்கு உள்ளது. தீ என்பது புறையுருளை போக்கும். அதனுடைய குணம் என்ன? புறையுருளை ஒளி அதுக்கு உண்டு. அஞ்ஞானத்தை அழிக்கும், அதாவது அறியாமை நீக்கும். ஒளி தரும், ஒளியை தரும். இதெல்லாம் நெருப்பினுடைய செயல்கள். அஞ்ஞானத்தை அழிக்கும் என்று சொன்னால் அதில் ஏதாவது போட்டினா, ஏதாவது அழுக்கடைந்த பொருள்களை நீங்கள் போட்டிங்கன்னா அது எரிச்சுடுது இல்லையா? எனவே அதை நீக்குகிறது, ஒளியும் தருகிறது என்று பார்க்கணும். அது நெருப்புக்கு. அதுபோல இந்த வேள்வியிலே நமக்கு அறிவு வரும், அஞ்ஞானம் நீங்கும் என்று சொல்கிறார். பயன் கருதாது வேள்வி செய்தால், அதுக்கு 2 நாயனாரை அப்பா எடுத்து காட்டிருக்காங்க. சிறப்புரை நாயனார் ஒருவர், சோமாசிமார நாயனார் என்று ஒருவர். அந்த 2 பேரை பற்றியும் சேக்கிழார் சொல்லுகிறார்.
நான் முழுமையாக சொல்லலை, ஒரு 2 வரை குறிச்சிருக்கேன். அதில் அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டு நல் வேள்வியெல்லாம் நஞ்சணி கண்டர் பாதம் நன்னிடச் செய்து. சிறப்புலியாருடைய பாட்டில் வரலாற்றில் அவர் அந்தனர், வைதிக அந்தனர். அவர் வேள்வி செய்கிற பொழுது அஞ்செழுத்து ஓதினார், அங்கி வேட்டார், அக்னி வளர்த்தார், வேள்வியெல்லாம் நஞ்சணி கண்டர் பாதம் நன்னினார். எல்லா வேள்வியிலும் நஞ்சணி கண்டராக இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை எண்ணி அவர் செய்தார் என்று வருது. அது சிறப்புலியாருக்கு சொல்கிறது. அதற்கடுத்து கோட்புலியாருக்கு சொல்கிற பொழுது அந்த ஞானசம்பந்தருடைய பாட்டை எழுதியிருக்கிற திரு ஆக்கூருக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே என்று ஆக்கூரை பற்றி பாடுறான்னு சேக்கிடார் சொல்கிறார். சோமாசிமாரரை பற்றி சொல்கிற பொழுது யாழின் மொழியால் தனிப்பாகரை போற்றும் யாகம் ஊழின் முறைமை வழுவாது உலகங்களான ஏழும் உவப்ப செய்கிறார். யாழின் மொழியால் தனிப்பாகர், இனிமையாக யாழ் போல் பேசுகின்ற மொழியுடைய உமையம்மை, அந்த உமையம்மையை பாகமாக உடைய பெருமான் அவனை போற்றுகின்ற பாகரை போற்றும் யாகம் ஊழின் முறைமை வழுவாது, எப்படி முறையாக செய்ய வேண்டுமோ மந்திரங்களோடு செய்து உலகங்களான ஏழும் ஒப்ப 7 உலகங்களும் மகிழும்படியாக செய்தார். அப்புறம் அதில் அவர் சொல்கிறது சித்தம் தெளிய சிவன் 5 எழுத்து ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார். தம்முடைய சித்தம் தெளியும்படியாக சிவன் 5 எழுத்து தான் சொல்கிறார். அப்போது யாகத்திலையும் அந்த 5 எழுத்து சாதாரணமாக சொல்லுகிற போதும் 5 எழுத்து தான் சொன்னாரே தவிர வேறு மந்திரங்களை அவர் சொல்லவில்லை என்று நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார் என்று சோமாசிமார நாயனார் என்று வருது. தெலுங்கில் சோமயாஜிலு என்று பேர் வச்சுக்கிறாங்க. சோமயாஜிலு நம்ம ஏதோ ஒரு படம் கூட நடித்தார் பாருங்க ஒருத்தர், அவர் பேர் சோமயாஜிலு. சங்கராபரணம்னு ஒரு படம் வந்துட்டு பாருங்க, அது அதெல்லாம் அதை சோமயாஜிலு ஒருத்தர் வந்தார். அந்த சோமயாஜிலு தான் சோமாசி மாறன் தான். அந்த சோமயாஜிலு என்றது ஒரு யாகம், அந்த யாகத்தை செய்கின்ற அந்த மரபுக்கு சோமயாஜிலுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், யக்ஞம். அது இங்கே சோமாசி மாறன் இங்கே வருது, நமக்கு தமிழில் வருது அப்படி. அதனால் நெய் நின்று எரியுதல் என்பது சிவவேள்வியை குறித்தது என்று. அப்போ என்ன சொல்கிறார், நீங்கள் அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்வதற்கு சிவவேள்வியை செய்ய வேண்டும் அந்தணர்கள். அப்படி செய்தவர்கள் சிறப்புலியாரும் சோமயாசி நாயனாரும். நாயன்மார்களில் வேள்வி செய்து இருக்கிறாங்களே என்று கேட்டால் அவர்கள் செய்தது 5 எழுத்து ஓதி வேள்வி செய்தார்கள். சரி, அதுக்கடுத்து அடுத்த பாடல் பாழி அகலுள் எரியும் திரிபோல் இட்டு வாழி அகலும் உருவினை நோய் பல வாழி செய்து அங்கி உதிக்க அவை விழும் வீழி செய்து அங்கி வினை சுடுமாமே. அந்த வினை எப்படி நமக்கு சேருதுன்னு ஒரு வார்த்தை சொல்றார். பாழி அகலுள், பாழி என்றால் பள்ளம் அர்த்தம். குழியா இருக்கு இல்லையா, அகல் குழியா எண்ணெய் ஊத்துறோம் இல்லையா, அதை பாழின்னர். பாழி அகல், அகல்னா அகல் விளக்கு தான். அதில் எரிகின்ற திரி, நல்ல உதாரணம் சொல்கிறார். அகல் விளக்கு சொல்கிறார். அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றும், ரொம்ப நிறைய இருக்கா. நம்ம அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். அது எரியணும்னா கொஞ்ச நாள் எரிஞ்சோடனே எண்ணெய் வற்றி போகும், மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, பார்க்கணும். இப்போ நாம் என்ன அதுதான் சொல்கிறாரு. இப்போ நாம் வாங்கி கொண்டு வந்த இந்த உடம்பு இருக்குல்ல, அது அகல் மாதிரியா. அறிவு என்பது நமக்கு திரி மாதிரி எரியுது. எரிய எரிய எண்ணெய் வற்றி போகுது, எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் எது என்று சொன்னால் வினை. இந்த வினை வற்றி தான் அறிவு எரிய எரிய வினை வற்றுது, மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இல்லையா. அது எரியணும்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. உலக அறிவு வர வர அப்படி எண்ணெய் வினை வருது. பெருமானை எண்ணாமல் இந்த இதில் நம்முடைய அறிவையெல்லாம் போக்குகிறோம் இல்லையா. போக்க போக்க வினை வருதா, அது எண்ணெய் வற்றுவது போல வினை வருதா, உடனே வினை ஊற்றுகிறோம் என்றால் எரிவதற்காக எண்ணெய் ஊற்றுவது போல நீங்கள் வாழ்வதற்காக வினையை சேர்த்து கொள்றீங்க. பிறவியை நீக்குவதற்கு இல்லை, பிறவியை சேர்ப்பதற்காக நீங்கள் இப்போ பிறந்திருக்கீங்க என்ற பாடி அகலுள் எரியும் திரிபோல் இட்டுனர். ஊற்றி ஊற்றி இல்லையா, ஊற்றி 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 வாழி அகலும் உருவினை நோய் பல. அதுபோல் வினையினாலே வருகின்ற நோய்கள். வினையினாலே பிறப்பு மட்டுமல்ல,
பிறப்பில் எத்தனை நோய் வருது நமக்கு இல்லையா? அதெல்லாம் அப்போ எரியும் திரி போல் ஏறும் வினைகள்னார். விளக்கு எரிவது போல வினைகள் ஏறுகின்ற நமக்கு அதை என்ன செய்யணும்னு நடங்களாம். அந்த என்ன பண்றாங்களா, ஓமத்தை வளர்த்தால், ஓமாக்கினியை வளர்த்தால் அந்த வினை நீங்கும் என்று சொல்றாங்களாம். உங்களுக்கு புண்ணியம் இப்ப சொல்றாங்க இல்லையா, யாகம் பண்ணிடுங்க அப்படின்றாங்க இல்லையா, ஓமாக்கினி செய்தால் வினை நீங்கும்ன்றாங்க. அதில் திருமணம் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அடுத்து ஒரு வரி சொல்வார், அதான் அவருடைய திறமை இல்லை. ஓமாக்கினியை வளர்த்தால் வினை தீரும். அங்கே பாட்டில் பார்க்கணும் நீங்கள், வாழி செய்து அங்கி உதிக்க அவை விழும், வீழி செய்து அங்கி வினை சுடுமாமே அப்படின்னார். இங்கே உங்களுக்கு நான் இங்கே பின்னால் எழுதியிருக்கிறேன், இதெல்லாம் வரல. ஒன்பதாவது பாட்டில் அது வருது. ஒன்பதாவது பாட்டு சொல்றாரு, இருக்கட்டும். ஒன்பதாவது பாட்டு அது வருது, இங்க வரல. துன்பத்தை தருவது தீவினை, இன்பத்தை தருவது நல்வினை. நமக்கு ரெண்டும் தப்பு தான். இருந்தாலும் நல்வினை இருந்தால், புண்ணியம் இருந்தால் நல்லது என்ன எல்லாரும் சொல்றாங்க. அறங்களும் சொல்லுகின்றன, மற்ற சமயங்களும் சொல்லுது. நாம தான் புண்ணியம் வேண்டாமோ, இல்லை நம்ம தான் நல்வினை வேண்டாம் நாம சொல்லுவோம். ஆனால் நல்வினை என்பதை இலக்கியங்களும் சரி இலக்கணத்திலையும் சரி. இப்போ திருக்கோவையால் பார்த்தீங்கன்னா, திருக்கோவையால் இருக்கிற தலைவை சந்திக்கிறான். சந்திக்கிற பொழுது நற்பால் வினை தெய்வம் தந்தது இது என்று வருது. நல் பால் என்று, பால்னா வினை, அது விதி, வகுக்கப்பட்ட விதி. அதுக்கு அடைமொழி நற்பால்றார், நல்ல வினைன்றார். நல்ல வினை எனக்கு இந்த இவளை காண்பித்தது என்று சொல்றார். அப்போ வினையில் நல்வினை என்பதற்கு நற்பால் என்றும், தீவினைக்கு தீப்பால் என்று நாம் சொல்லுவோம். அந்த தீப்பால் வந்தால் உங்களுக்கு தீவினை, நற்பால் வந்தால் நல்வினை. இப்போ அங்கே பாருங்க, அவர் எழுதுறார், ஓமாக்னி அந்த யஜ்ஞத்தில் யாகத்தில் வாழி செய்து அங்கி உதிக்க அவை விழும்னர். நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். யாகத்தினாலே நீங்கள் வேள்வி செய்தால் பாவங்கள் நீங்குமே தவிர புண்ணியம் நீங்காதுன்னு. புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா பெருமானை வணங்குறீங்க, வழிபடுறீங்க, புண்ணியம் கிடைக்கும், பாவம் நீங்கிடும். ஆனால் வீழி செய்து அங்கி வினை சுட, நீங்கள் வைதிக வேள்வி இல்லாமல் சிவருமான மேலே சிவவேள்வி செய்தால் அது என்ன ஆகும் என்றால் வினை சுடும் என்றால் இரண்டு வினையும் நீங்கும், பாவமும் நீங்கும் புண்ணியமும் நீங்கும். அப்போ புண்ணியமும் நீங்கினால் பாவம் நீங்கினால் உங்களுக்கு வீடு பேறு தான். எனவே வைதிக வேள்வி செய்தால் உங்களுக்கு பாவம் நீங்கும், தீவினை நீங்கும், ஆனால் நல்வினை சேரும். சிவவேள்வி செய்தால் பாவம் நீங்குவது மட்டுமல்ல, நல்வினையும் நீங்கும், புண்ணியமும் நீங்கும் என்றால் இருவினையை சுடும்னார். அப்போ அந்த பாட்டில் எப்படி பாடியிருக்கிறார், வாழி செய்து, வாழினா வாழ்தல், வீழினா வீழ்தல், வாழி செய்து அங்கி உதிக்க, நன்றாக அந்த அக்னியை நீங்கள் வளர்த்தால், அது உதித்தால் உருவினை நோய் விழும், வினை நோயெல்லாம் விழுந்துடும். அதாவது நோயை தருகின்ற என்றால் துன்பத்தை தருகின்ற தீவினையெல்லாம் போயிடும். ஆனால் வீழி செய்து அங்கி பெருமானை நீங்கள் எண்ணி, வீழ்தல்னா அங்கே விரும்புதல் அர்த்தம், வீழ்தல் என்பதற்கு விரும்புதல், விரும்பி நீங்கள் அந்த சிவவேள்வி செய்தால் வினை சுடுமாமே என்றால் இருவினையும் உங்களுக்கு நீங்கும். தான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். முதல் இரண்டு அடிகளில் பாவம் நீங்க என்று சொன்னால் அது சொர்க்கத்தை தரும். பாவம் நீங்கினா சொர்க்கம்தான் உங்களுக்கு. ஆனால் வினை சுடல் ரெண்டாவது வருது இல்லையா, வினை சுடல் என்று சொன்னால் அது சிவவேள்வி, வினை நீங்கும், முற்றிலுமாக வினை நீங்கும், அது வீடு பேறு என்று. அப்போ வைதிக வேள்வியினாலே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கலாம் அல்லது உலகப் பயன் கிடைக்கலாம், ஆனால் பிறவி நீங்காது. சிவவேள்வி செய்தால் உங்களுக்கு பிறவி நீங்கும் என்று சொல்றார். வாழி செய்து அங்கு உதிக்க அவை விடும், வீழி செய்து
அங்கி வினை சுடுமாமே. இருவகை வேள்விகளுடைய பயன் சொன்னார். அடுத்த பாடல் 7வது பாட்டு. பெருஞ்செல்வம் கேடு என்று முன்னே படைத்த தரும் செல்வம் தந்த தலைவனை நாடும் வரும் செல்வத்து இன்பம் வரவிருந்து எண்ணி அரும் செல்வத்து ஆகுதி வேட்க நின்றீரே. பெருஞ்செல்வம் கேடு என்று தலைவனை நாடும். கேடுன்னா வறுமை, செல்வம் பெருஞ்செல்வம் என்றால் வளமை. வறுமை நீங்க வேண்டும், வளமை வர வேண்டும் என்று முன்னே படைத்த தலைவனை நாடுகிறீர்கள், தெய்வத்தை வணங்குறீங்க. அதற்காக என்ன பண்றீங்க? வேள்வி செய்கிறீங்க. ஆனால் அந்த வேள்விக்கு செய்வதற்கு தரும் செல்வம் தந்த தலைவன் வேள்வி செய்வதற்காக வேதத்தை படைத்தான். பெருமான் தான் வேதத்தை படைத்தான். அவன் தான் அந்த வேத நெறியை படைத்தவன். அவன் படைத்த அந்த வேத நெறியை வைத்துக்கொண்டு அவனை வழிபடாமல், யார் படைத்தார்களோ அவனை வழிபடாமல் வேறு தெய்வங்களை வழிபடுறீங்களே. வேத நெறி படைத்த இறைவனை வழிபடாமல் பெரும் செல்வத்திற்காகவும் வறுமை நீங்குவதற்காகவும் நீங்கள் இறைவனை வேறு தெய்வத்தை வணங்குறீங்களே, நியாயமா? வரும் செல்வத்து இன்பம் வர இருந்து எண்ணி அரும் செல்வத்து ஆகுதி வேட்க நின்றீரே என்றார். இன்னும் செல்வம் வரும் இன்பம் வரும் என்று எண்ணி அரும் செல்வத்து ஆகுதினார். வேள்வியுடைய உயர்ந்த முறை, சிவவேள்வி என்பது உயர்ந்த முறை. ஆனால் அதை அப்படி செய்யாமல் சாதாரண பயனுக்கு நீங்கள் செய்கிறீர்களே, உலகப் பயனுக்காக செய்கிறீங்களே, நியாயமா என்று அரும் செல்வத்து ஆகுதி வேண்டுகின்றீரே என்றால், அந்த அரும் செல்வம் என்பது முக்திப்பேர் வரணும். ஆனால் அது நினைக்கிறது கிடையாது. அரும் செல்வத்து ஆகுதி என்றால் முத்திப்பேற்றை தருகின்ற வேள்வி, அதை நீங்கள் வேட்கிறீங்க. ஆனால் எதுக்கு என்றால் வரும் செல்வம் பெரும் செல்வம், அதற்காக நீங்கள் வேண்டுறீங்க இல்லையா? உலகத்திலே வருகின்ற செல்வத்திற்காகவும் இன்னும் வளமாக வாழ வேண்டுவதற்காக அந்த வேள்வி வளர்க்கிறது தவறு என்று சொல்கிறார். இங்கே ஒரு செய்தி எழுதியிருக்கிறேன். முன்னே படைத்த தரும் செல்வம் தந்த தலைவன் என்று வருது. வேதத்தை படைத்தவன், ஆகமத்தை படைத்தவன் நம்முடைய பெருமான் என்பது நம்முடைய கொள்கை. வள்ளுவர் இவர் திருமூலர் சொல்கிற போல, வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று சொல்றார். சிவஞான சித்தியால் ஆதி நூல் அமலம் தந்த நூல் என்று வருது. அப்போ பெருமான் தந்த நூல் அதெல்லாம் சொல்கிறாங்க, நம்முடைய கொள்கை. ஆனால் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மீமாம்சகர்கள், அங்கே எழுதியிருக்கிற மீமாம்சகர்கள்னு எழுதியிருக்கிற, அது புறச்சமையில் ஒருத்தர், தர்க்கம் மீமாம்சை சாங்கியம் என்பதில் மீமாம்சகர்கள். அவர்களுக்கு வேதம் அனாதி என்பது கொள்கை. அவள் வேதத்தை யாரும் செய்யவில்லை, அபௌர்ஷேயம் என்று வடமொழியில் சொல்லுவாங்க, எந்த புருஷனாலும் செய்யப்படாதது என்று. ஞானம் சார் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருந்தபோது தான் ஒரு இவர் வந்துட்டான்னு நினைக்கிறேன், சரவணன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்போது ஆமாம், அந்த அது ஒரு அப்போது இமீடியட்டாக அவர் வந்த உடனே ஒரு கருத்தரங்கு வச்சாங்க. ஆமாம், அந்த யூனிவர்சிட்டி வச்சாங்க. இப்போ நான் கூட கடைசியில் ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறேன். நான் ஞாபகம் உங்களுக்கு இருந்தீங்களே இல்லையா? அப்போ அதில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது ஒரு 4-5 பேர் பேசுனாங்க, என்னையும் பேசியிருந்தாங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், டைம் ஆகிட்டு ஒரு விஷயம் பேசுனேன். மீமாம்சகர்கள் எல்லாம் வேதத்தை ஏற்றுக்கிறாங்க, வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேதம் அனாதின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு புரியல. வேதங்கள் எல்லாம் தெய்வத்தை சொல்லுது, நீங்கள் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் வேதத்தை ஏற்றுக்கிறாங்க. அவங்க கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொண்டு ஞானகாண்டத்தை மறுக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை அது இடையில் சொன்னேன். அது மட்டும் இல்லை, அவங்க அபௌர்ஷேயம் என்று அதை சொல்கிறாங்க. அபௌர்ஷேயம் என்று சொன்னால் எந்த புருஷனாலும் செய்யப்படாதுன்னு அர்த்தம். எந்த புருஷனும் ஏன் அவங்க சொல்கிறாங்க சொன்னால், புருஷன் என்று சொன்னால் ஆன்மாக்கள் ஒரு அர்த்தம் இருக்குது. மகாபுருஷன் என்று பெருமானையும் சொல்லலாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த புருஷன் சொன்னால் இறைவனாலும் செய்யப்படலைன்னு தான் அதுக்கு அர்த்தம். அந்த கொள்கை தான் அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி நியாயமா அப்படின்னு நான் சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் பின்னால் பேசுகிறவர் அவர் பேசுகிறபோது சொன்னார், ஏதோ ஒரு வேத பிராமணர் தான் ஞாபகம், எனக்கு பெயர் ஞாபகம் இல்லை எனக்கு. அது சொல்ல ஐயா சொன்னாங்க, அது நியாயம்தான், அபௌர்ஷேயம் தான் சொல்கிறாங்க. இந்த புருஷன் என்பதை இறைவனை சொல்கிறது கிடையாது, அவங்க ஆன்மாக்களை சொல்கிறார்கள். நம்ம மாதிரி இருக்கிற ஆன்மாக்களால் செய்யப்படவில்லைன்னு சொல்கிறாங்களே தவிர இறைவன் சொல்லலைன்ற அப்படி அவர் சொன்னார், மறுத்தார். அது இல்லை.
அவங்களுக்கு என்னென்னா கடவுள் கொள்கை கிடையாது. வேதம் அனாதி என்று சொன்னதுக்கு இறைவனால் படைக்கப்பட்டது என்று சொன்னால் அது இறைவனை ஏற்றுக்கொண்டதாகிடும். எனவே இறைவனை மறுப்பதற்காக வேதம் அனாதி என்று அவங்க சொல்லிடுறாங்க. அதனால தான் சிவஞான முனிவர் மாபாஷ்யத்தில் தனியான விளக்கிறார். வேதம் சர்க்காரிய வாரத்தில் வேதம் அனாதி என்று சொல்கிறாங்களே தவறு அல்லவா, எழுத்துக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் சடப்பொருள்கள் அதெல்லாம் நிலையில்லாதுன்னு அது தனியாக ஒரு பகுதி விளக்கிறார். எனவே மீமாம்சகர்கள் கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஞானகாண்டத்தை ஏற்றுக்கிறார். அதான் இங்கே சொல்கிறார். வேதம் அனாதி என்று நீங்கள் சொல்கிறீங்களே, அதை படைத்தவன் ஒரு தலைவன் அல்லவா, நம்முடைய பெருமான் அல்லவான்னு. உன்னே படைத்த தரும் செல்வம் வேதம், தந்த தலைவனை நாடும் நாடுக அப்படின்னார். அப்போது ரெண்டு பேர் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் அல்லது வேள்வி ஏற்றுக்கிறவங்க. மீமாம்சர்கள் வேற இறைவன் இல்லை மறுக்கிறாங்க, அனாதின்றாங்க வேதத்தை. மற்றவர்கள் வேதம் சொல்லுகின்ற கடவுள்களை தெய்வங்களை ஏற்றுக்கிறாங்க தவிர சிவபெருமானை ஏற்றுக்கிறது கிடையாது. சொல்லப்படுவது பெருமான் தான் சொன்னால் நாம் சொல்கிறோம். சொல்லுகின்ற பெருமானை ஏற்றுக்காமல் வேதத்தில் இருக்கிற தெய்வங்களைத்தான் சொல்கிறாங்களே தவிர சிவனை விட்டுறாங்க. எனவே மீமாம்சர்கள் முற்றுமாக மறுக்கிறார்கள், சில பேர் சிவனை மறுக்கிறார்கள். இது ரெண்டும் தவறு என்று அவர் சொல்கிறார். இந்த பாட்டு அதுதான். வேதம் அனாதி என்று சொல்லுகின்றவர்களும் தவறு, வேதம் சொல்லப்படுகின்ற தெய்வங்கள் தான் சிறந்தது, வேதம் படைத்த பெருமான் சிறந்தவன் அல்ல என்று மறுக்கிறாங்க இல்லையா, அவளுக்காக சொல்லப்படும். எனவே இருவருக்கும் இவளுக்கெல்லாம் முத்தி கிடையாதுன்னார். வேள்வி என்பது முத்தி சாதனமாக ஆகாது, அவளுக்கு வீடு பேர் இல்லை என்று அவர் சொல்கிறார் நம்முடைய திருமூலர். அது 7வது பாட்டதா. இப்போ பார்த்தது 7, 8வது பார்க்கணும். ஒன் சுடரான உலப்பிலி நாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகேழும் கடந்த அத்தன் சுடர் ஓமத் தலைவனும் ஆமே. ஒன் சுடரானை பெருமானை சொல்றார். ஒன் சுடர் என்றால் மற்ற ஒளிகளுக்கெல்லாம் மேலாக இருக்கின்ற சுடர். அதை நமக்கு திருமுறைகளில் சொல்கிறாங்க. பெரிய விளக்கு என்று சொல்கிறது சூரியன் தான், அதுக்கு மேற்பட்ட விளக்கு கிடையாது நம்ம பொறுத்தவரையில். ஆனால் அதுவும் கூட பகல் நேரத்தில் வருது, இரவில் இல்லை. நமக்கு வேற எங்கே இருக்குது, இருந்து நமக்கு இங்கே இல்லை. அப்போ இரவு அங்கே சூரியன் இல்லாத நேரம் நமக்கு இருக்குது பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு அறிவியலில் அது சூரியன் ஒரு கேஸ் தான் எரிஞ்சிட்ருக்கு, அது போயிடும் ஒரு காலத்தில், கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும்னு அதையும் சொல்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் ஒரு சடப்பொருள், அது நமக்கு நல்லா தெரிகிறது. அதனால் விளக்கு என்று சொன்னால் பெருமான் தான் விளக்கே தவிர மற்ற எதுவும் விளக்கல்ல என்பது கொள்கை. அதை எப்படி அவங்க சொல்கிறாங்க, வள்ளுவர் சொல்கிறாங்க இல்லையா, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்குன்னு. அப்போது பெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் பொய்யை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த விளக்கை நீங்கள் கும்பிடலாம். சூரியனை கூட கும்பிட்றாங்க. இப்போ மனசில் பொய்யை வைத்து கொண்டிருந்தால் பெருமானை அடைய முடியாது. அந்த விளக்கை காட்டிலும் பொய்யா விளக்கு நமக்கு இருக்குது, பொய்யாமை தான் பெரிய விளக்கு என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் அந்த விளக்கை காட்டிலும் பெருமான் உயர்ந்தவன், ஒன் சுடர் அப்படின்றார். தானாக எரிகின்ற அந்த விளக்கு சூரியன் இருக்க, அதை விட அவன் இயல்பாக இருக்கிறவன். அப்படிப்பட்டவனை அடைய வேண்டும் என்றால் பொய்யா விளக்கு நமக்கு தேவை என்று சொன்னார். அதான் ஒன் சுடர் என்று சொல்லி, இந்த ஒன் சுடர் என்பதற்கு நான் இங்கேயே கீழே எழுதி அதையே இப்போ படிச்சுடலாம். அப்பர் பெருமான் ஒரு அழகான பாட்டை சொல்கிறாரு. அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர்னார். நான் நேரம் விளக்கம் நாங்களாம் எழுதலை. இல்லக விளக்கது இருள் கெடுப்பதற்கு இல்லையா, அந்த பாட்டை அவர் தானே பாடுறாரு. இல்லக விளக்கு இருள் கெடுப்பதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுறீங்க இல்லையா, அது இருள் கெடுக்குது இல்லையா அப்படின்றார். ஒரு அறையில் ஏற்றுறீங்க அல்லது ஒரு வீட்டுக்கு விளக்கு ஏற்றுறீங்க, இருட்டு புகுந்து போச்சு. அது இல்லக விளக்கு இருள் கெடுப்பது. பல்லக விளக்குன்னார், அது பலரும் காண்பதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னார். சூரியன் இருக்குல்லையா, பல்லக விளக்கு மேலே இருக்கிற சூரியன் சந்திரன், அது பல்லக விளக்கு, அது பலரும் காண்றது, எல்லாருக்கும் தெரியும். அதையும் நான் விளக்க வேண்டியதில்லை. அப்புறம் ஒன்று சொன்னார், சொல்லக விளக்குன்னு இருக்குது தெரியுமா இல்லையா, அது சோதி உள்ளது அப்படின்னு. ஏனென்றால் இப்போ சொன்ன இல்லக விளக்கு பல்லக விளக்கு என்றால் கற்றவருக்கும் தெரியும், மற்றவருக்கும் தெரியும்.
சொல்லக விளக்கு என்றால் சொல்லிலே இருக்கின்ற விளக்கம் என்பது படித்தவனுக்கு தான் தெரியும். சொல்லக விளக்கு என்பது கற்றவர்களுக்கு தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. சொல்லக விளக்கு அது சோதி உள்ளதுன்ட்டு அதை விட இன்னொன்று சொன்னார். படித்தவங்க எல்லாருக்கும் நல்லக விளக்கு தெரியாதுன்னு. நல்லக விளக்கு அது நமச்சிவாயவே என்றால் எத்தனையோ சொற்களை படித்திருப்பார்கள், நிறைய சொற்களை படித்து அது பொருளாக விளக்குவாங்க. ஆனால் நமச்சிவாய என்ற ஒரு சொல் தெரியாமையே போயிடும் இல்லையா? சில பேருக்கு இல்லையா, ஞானிகளுக்கு தவிர மற்றவர்களுக்கு அந்த நல்ல விளக்கு தெரியாது என்று சாதாரணமாக விளக்க சொல்கிற மாதிரி சொல்லி வாழைப்பழத்தில் ஊசி வைக்கிற மாதிரி படித்தும் கூட பெருமானை அறியவில்லை என்றால் அது என்ன படித்தோமே என்றால் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். ஞானசம்பந்தர் எடுத்த உடனே சொல்கிறார். சுந்தரர் பாடுற பொழுது கல்லேன் எனது ஞானம்னார், உன்னுடைய ஞானத்தை நான் கற்கவில்லை, கல்லாதே பல கற்றேன்னார். அதை படிக்காமல் என்னையுமே படிச்சுனுப்பா நான் என்று அவர் சொல்கிறார் இல்லையா? அப்போது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது பல்லக விளக்கு பலரும் காண்பது சொல்லிட்டு சொல்லக விளக்கு அது சோதி உள்ளது, நல்லக விளக்கு அது நமச்சிவாயவேன்னு அந்த விளக்கை பற்றி அவர் சொன்னார். இது நமச்சிவாய என்ற சொல்லினாலே விளங்குகின்ற ஒரு அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த விளக்கு எங்கே எரியும் என்றால் இங்கே எரியும்னார், உள்ளே எரியும்னார். இங்கு எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறுன்னார். அங்கே தோன்றும் அந்த ஞாயிறு வருது, இங்கே உள்ளத்தே தோன்றும். மாணிக்கவாசகர் சொன்னார் இல்லையா, அந்த அஞ்செழுத்தினாலே ஒரு சுடர் தோன்றும் என்று அங்கே சொன்னார். அப்படி சொல்லிட்டு அதுக்கு இங்கே விளக்கம் கொடுக்குறார். அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர்னார். நீங்கள் பார்க்கிற சுடரெல்லாம் அண்டத்தில் மேலே வானத்தில் இருக்குது, வானத்துக்கு மேல் அண்டங்கள் எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போனால் இருட்டா போயிடுறார் மறுபடியும் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறார், இந்த சூரியன் அண்டத்தினுடைய இருளை போக்காது, பூமியில் இருக்க பூபலகத்தினுடைய இருட்டை போக்குமே தவிர அண்டங்களை சென்றால் இருட்டை போக்காது. ஆனால் அந்த இருளை கடக்கணும். எங்கள் அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து அதுக்கு மேல் உம்பர் மேலே இன்னும் மேலே போனால் உண்டு போலும் ஓர் உண்டு சுடர்னார். போலும் என்பது அசைங்க, அவர் சந்தேகப்பட்டு சொல்லலை, உண்டுன்றார். உண்டு போலும்னா இருக்குதா, நம்ம அவர் சந்தேகமாக சொல்லலை, உண்டுன்னார். அது உங்களுக்கு தெரியாதுன்னா, நமக்கு சாதாரண மக்களுக்கு தெரியாது. உண்டு போலும் ஓர் ஒன் சுடர். ஏன்னா அந்த போலும் ஏன் அசைன்னா கண்டவர் எல்லாம் அடுத்து சொன்னார் இல்லையா, கண்டு இங்கு ஆறறிவார். எல்லாருக்கும் தெரியாதுண்ணா, பார்த்து தெரிஞ்சு முடியுமா? விளக்கு சூரியனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அண்டம் கடந்த ஒரு சுடரை பார்த்து தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் கண்டு இங்கு யார் அறிவார் சுடர். அறிவாரெல்லாம் அப்படி அறிஞ்சவங்க இருக்காங்கன்றார். சில பேர் அறிந்திருக்கிறார்கள், அவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கன்றார். என்ன பேர் என்றால் வெண்திங்கள் கண்ணி வேதியன் என்பரே. அண்டம் கடந்திருக்கிற சுடருக்கு என்ன பெயர் என்று சொன்னால், இந்த சுடர் சந்திரனை பார்க்கிற சுடர் இருக்கு இல்லையா, அது சூரியனாலே விளங்குவது. ஆனால் அவன் வைத்துக் கொண்டுள்ள மதி இருக்கு இல்லையா, சூரியனை கடந்த ஒரு சந்திரன். வெண்திங்கள் கண்ணி சூரியன் வேதியன் என்பரே, வேதக்களையெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன் என்று சொல்லி அவன்தான் சிறந்த ஒளியாக இருக்கிறான் என்று ஒன் சுடர் என்பதற்கு, அந்த விளக்கு என்பதற்கு எப்படி ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார் என்றார். அண்டத்தை கடந்து நாம் போக வேண்டும் என்று சொன்னால் எப்படி ட்ராவலாக பண்ணுறது, நம்முடைய உள்ளத்தினாலே ஞானத்தினாலே யோகத்தினாலே நீங்கள் சென்றால் அந்த இருளை கடக்கலாம், கடந்து உங்களுக்கு அந்த பெருமானை அடையலாம் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒன் சுடரானை அப்படி யாகத்தினாலே அடைய முடியாமல் யோகத்தினாலே அடைகின்ற பெருமானவன், அப்படிப்பட்டவனை உலப்பிலி நாதனை, உலப்புன்றது அழிவு, அழிதல் இல்லாத அடிவற்ற அவனை ஒன் சுடராகி என் உள்ளத்திருக்கிறான், என் உள்ளத்திலே இருக்கின்றான். அவன் யார்? கண் சுடரோன். அவன் கண்ணே சுடர்னார், நெற்றிக்கண்ணே அவனுக்கு சுடராக இருக்கிறது, நெருப்பாக இருக்கிறது. கண் சுடரோன் உலகேடும் கடந்திருக்கிறான், 7 உலகத்தையும் கடந்த தலைவன். அத்தன் சுடர், அப்படிப்பட்ட மென்மையான சுடர் இருக்கிறானே, அது ஓமத் தலைவன். யாகத்திற்கு அவன்தான் தலைவன், வேள்விக்கு அவன்தான் தலைவனாக இருக்கிறான் என்று வருது. வடமொழியில் அப்படி வருவதாக சொல்லுகிறார்கள். யாகபதி யஜ்ஞபதி என்றும் அவனை சொல்லுகிறார்கள் என்று வருது. பெருமானை பற்றி சொல்லும்போது யஜ்ஞபதி அல்லது யாகபதி என்று சொல்லுகிறார்கள் என்றால் யஜ்ஞத்திற்கு தலைவனாக இருக்கின்றவன், வேள்வி தலைவனாக இருக்கிறான் என்று நம்முடைய பெருமானை சொல்லுகின்ற உபனிஷத பாடல்கள்லாம் நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறான். அதான் கண் சுடரோன் உலகேடும் கடந்த அத்தன் சுடர்
ஓமத்தலைவனும் ஆமே. ஓமம் என்றால் ஓம், யாகம். யாகத்திற்கு அவன்தான் தலைவனாக இருக்கிறான் என்று சொன்னார். சரி, அந்த கண் சுடர் தன் சுடர்னு வைத்துக்கணும். பெருமானுக்கு இருக்கின்ற சுடரில் நெற்றிக்கண் நெருப்பு நமக்கு தெரியும். நெருப்பினாலே காமனையும் எரித்தான் பார்க்குறோம். அதே நெருப்பினாலே முருகனையும் தோற்றுவித்தான்னு பார்க்குறோம். கந்தனை தோற்றுவிப்பதும் நெற்றிக்கண் தான், காமனை அடிப்பதும் நெற்றிக்கண் தான் பார்க்கும். எனவே விரும்பினால் அந்த சுடர் எரிக்கும், விரும்பினால் அந்த சுடர் படைக்கும் என்று பார்க்கணும். நான் அதான் தன் சுடர்னர். அப்படிப்பட்ட மென்மையான சுடர், தன்மை நிறைந்த சுடர் வேள்வி தலைவன். அதுக்கு அடுத்த பாட்டு 9வது பாட்டு, ஓமத்துள் அங்கியின் உள்ளுளான் என்று. ஓமத்துள் அங்கியின் உள்ளுளன் எம் இறை ஈமத்துள் அங்கி இரதம் கொள்வான் உளன். வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடல் கோமத்துள் அங்கி குறைகடல் தானே அப்படின்னா பாட்டு. அதாவது ஓமமாக இருக்கிற யாகம் வளர்க்கிறமே, அங்கே இருக்கிற நெருப்பிலே இருக்கிறவனும் நம்முடைய பெருமான் தான். அதை கொஞ்சம் பின்னால் எழுதியிருக்கிறவங்களுக்கு, அதாவது சிவாக்னி அட்டமூர்த்தம் என்று எழுதியிருக்கிறேன். அந்த உரையில் எழுதுகிற பொழுது சிவாக்னி பெருமானை வேள்வியில் அந்த தீ இருக்கு இல்லையா, அதை சிவாக்னியாக மாற்றுகிறோம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், சிவாக்னியாக மாற்றுகிற பொழுது அது அவனுடைய உருவமே, அருவுரு திருமேனியாகவே அவனை எண்ணுதல், பெருமானை அருவுருவமாக எண்ணுதல். இப்போது இலிங்க வழிபாடு நம்ம செய்கிறோமே, இலிங்க வழிபாடு என்பதும் ஏறக்குறைய அருவுருவம் இருப்பதாலே நெருப்பு தான் அது. ஏனென்றால் அடிமுடி தேடுகின்ற பொழுது பெருமான் அங்கியாக நெருப்பாக இருந்தான் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. நெருப்பாக இருந்தவன் தான் அது இப்பொழுது குளிர்ந்து இலிங்கமாக மாறி இருக்கிறது என்ற கருத்து தான் நமக்கு. எனவே அது நெருப்பு வடிவமாக மேல் நோக்கி எரிகின்ற ஒன்றாகத்தான் ஊர்துவரேஜஸ் என்றெல்லாம் நம்ம அதை சொல்லுகிறோம். அது சிவலிங்கம். அதை நம்ம சிவலிங்கம்னு சொல்ல பொழுது இங்கேயும் கூட அப்படி ஒரு கருத்து உண்டு. அதாவது ஓமகுண்டத்தை வளர்க்கிற பொழுது நெருப்பு வருது இல்லையா, ஓமகுண்டம் என்பது ஆவுடையாள் போலவும் மேலே இருக்கிற அக்னி இலிங்கம் போல வைத்து அதுதான் இலிங்க வடிவன்றான். அப்படி நம்ம கொள்ள வேண்டியதில்லை. இதை பார்த்தா நம்ம அதை செய்யணும், சிவலிங்கத்தை ஓமத்தை பார்த்து நம்ம செய்யலை, அந்த மாதிரி இருக்குது. எனவே நாம் என்ன சொல்கிறோம், இன்றைக்கி ஓமத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அக்னியை நாம் என்ன சொல்கிறோம், அதை சிவாங்கிரியாக மாற்றுறோம். அது இறைவனுடைய அருவுரு திருமேனியாக எண்ணுதல், அதுதான் அங்கே வைக்கணும். பொதுவாக அதுதான் கீழே எழுதியிருக்கேன். அட்டமூர்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நெருப்பாக இருக்கிறான், நெருப்பில் ஒரு ஆற்றல் உடையனாக இருக்கிறான், அது வேறு. நீங்கள் சிவாக்னியாக வளர்ப்புகின்ற உரை வேறு, அட்டமூர்த்த பெருமானாக பெருமான் இருக்கிறார் என்பது வேறு. அந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும். மந்திரங்கள் அப்படி இருக்குது அவங்களுக்கெல்லாம், அந்த சிவாக்னியாக வளர்ப்புக்குள்ள மந்திரங்கள்லாம் வேறு தான் என்று பார்க்கணும். அட்டமூர்த்தமாக எண்ணி வழிபடுதல் இருக்குது, அதுக்கு வேறு பவாதிநாம அர்ச்சனை என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது வேறு மந்திரங்கள் நமக்கு இருக்குது. அதான் அங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ அட்டமூர்த்தம் என்றால் அக்னி, அங்கே அவனுக்கு ருத்ரன் என்று பெயர். சூரியன் அவனுக்கு உக்கிரன் என்று பெயர். இதெல்லாம் சூரியனும் அக்னியும் அட்டமூர்த்தத்தில் நெருப்பொடிவாக இருக்கிறது இல்லையா. எனவே நெருப்பொடிவாக இருக்கிற நெருப்புக்கே சொன்னால் அது ருத்ரன் பெயர். சூரியனாக இடமாக கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு உக்கிரன் என்று பெயர். உங்களை அதை சொல்லியிருக்கேன், பவாதி நாம அர்ச்சனை என்றே போட்டு சொல்லியிருக்கிறேன். பவன் என்பது நிலத்திற்குரியது, சர்வன் என்று சொன்னால் நீருக்குரியது, இந்த ருத்ரன் என்று சொன்னால் நெருப்புக்குரியது. வாயுக்கு நம்ம பீமன், பீமன் என்றால் பீமாய நமக என்றால் பீமன் என்று சொன்னால் அது வாயுக்குரியது. ஈசானன் என்று சொல்கிறது நமக்கு அக்னிக்குரியது, ஆகாயத்துக்குரியது. சூரியனுக்கு உக்ரன் என்றும், சந்திரனுக்கு சோமன் என்றும், ஆன்மாவுக்கு பசுபதி என்றும் இந்த 8 பெயர்கள் நமக்கு அட்டமூர்த்தத்துக்கு பெருமானுடைய பெயரை சொல்கிறோம். அதை பவாதி நாம அர்ச்சனை என்று நாம் சொல்கிறோம். அது வேறு. அட்டமூர்த்தத்திலே வழங்குகின்றது என்று வேறு. பெருமானை அக்னியாகவே உருவகித்து பாடுறது சிவாகிரியாக சொல்கிறது அது வேறு. அதுதான் இங்கே சொல்கிறாருங்க. தீக்குள் நின்றாடும் தீயாடி, தீயிலே ஆடுறான் இல்லையா, மகாசங்கார காலத்தில் தீயிலே ஆடுவான். அப்புறம் தீயினுடைய உள்ளீடாக தீ என்ற சடப்பொருள் அதற்கு தன்னுடைய ஆற்றலை தருவான், அது வேறு. தீயாடுகின்ற நிலை என்பது வேறு,
தீக்கு ஆற்றல் தருவது என்பது வேறு. அதுதான் 2 உதாரணம் சொல்லியிருக்கேன். ஓம அங்கி, ஈம அங்கி என்று ரெண்டு நெருப்பு தானே. ஓமத்திலும் இருக்குது, ஈமத்திலும் இருக்குது. ஈமம் என்பது சுடுகாடு. சுடுகாடு என்றால் நம்ம ஊர் சுடுகாடு அல்ல. அது மகாசங்கார காலம். மகாசங்கார காலத்திலே எல்லாம் அழிந்து ஈம அங்கியாக இருக்கிற பொழுது என்ன செய்கிறான்? அதான் எங்கே சொல்லியிருக்கார். அந்த பாட்டு அந்த வரி நான் இன்னும் சொல்லலை. எல்லா மகாசங்கார காலத்திலே உடம்பிலிருந்து எல்லா உயிர்களையும் எடுத்துக்கிறான். 2வது பாட்டு பாருங்க. ஈமத்துள் 2வது வரி. ஈமத்துள் அங்கி ரதம் கொள்வான். ரதம் என்றால் சாரம். எழுத உதாரணம் எழுதல, அர்த்தம் அங்கே அர்த்தம் எழுதாமல் போயிட்டுருக்கிறேன். ரதம் என்றால் சாரம். உடம்புக்கு சாரம் எது என்றால் உயிர் தானே. எனவே மகாசங்கார காலத்திலே உயிர்களுடைய பாதுகாப்பாக போயிடும். உடம்பு போன்றவையெல்லாம் அழிஞ்சிடும். உடம்பு எல்லாவற்றையும் எரித்து விடுவான். உடம்போ மற்ற பொருள் எல்லாம் அழிச்சிடுறான். ஆனால் உயிர்களுக்கு அவன் பாதுகாப்பு. எனவே என்ன பண்ணுறான்? ஈமத்துள் அங்கி ரதம் கொள்வான் என்றால் எதையெல்லாம் அழிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அழித்து சாம்பலாக்கிவிட்டு எதையெல்லாம் தன்னுடைய அடைக்கலமாக கொள்ள வேண்டுமோ அதை கொள்ளுகிறான் என்று மகாசங்கார காலத்தில் செய்கின்ற ஒன்று. அப்போ ஓம அங்கி என்பது இருக்கு இல்லையா, அது காப்பு நிலை. படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதில் நம்மை காப்பதற்காக உள்ள அங்கி இருக்கு இல்லையா, அது ஓம அங்கி. மகாசங்கார காலம் அழித்தல் ஒடுக்குதல், அது ஈம அங்கி. அந்த 2க்கு வேறுபாடு உண்டு. சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? இது 2ம் தெரியும். நாம் என்ன பண்ணுறோன்றார்? நமக்குள்ள ஒரு நெருப்பு இருக்குதுன்றார். வேமத்துள் அங்கின்னார். கோபத்தினாலே வருகின்றது இல்லையா, கோபத்தினாலே வருகின்ற அங்கின்னார். விளைவுன்னார். ஓமத்தி இருக்குது, ஈமத்தி இருக்குது. அது இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோம்? வேமத்துள் அங்கி. வேம் என்றால் வேகின்றன்னு அர்த்தம். வேம் அப்படின்னா வேம் அத்துள் பிரிக்கணும். நாங்கள் எழுதலை அவசரத்தில். வேம் அத்துள் என்று பிரிக்கணும். வேம் என்றால் வேகின்றன்னு அர்த்தம். வேங்கடம் என்பதுக்கு அதான் அர்த்தம். வேம் ப்ளஸ் கடம் வேங்கடம். கடம் என்றால் வறுமை, கடம் என்றால் துன்பம், வேம் என்றால் வேகின்ற. அந்த மலைக்கு சென்றால் துன்பம் நீங்கும், வறுமை நீங்கும். அந்த வேங்கடநாதன் யார் என்று சொன்னால் நம்முடைய பெருமான் தான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இங்கே இப்போ இருக்கிற திருமால் அல்ல, வேங்கடநாதன் நம்முடைய பெருமான். வேமத்துள் மனம் வெந்து கோபித்து வருகின்ற அந்த கோபம், அதனுடைய விளைவு என்ன? வேமத்துள் அங்கினுடைய விளைவு, அங்கினா அக்னி, விளைவு என்ன? வினைக்கடல்னார். கோபமே உங்களுக்கு வினையை உண்டாக்குனார் இல்லையா. கோபத்தினாலே கொஞ்சம் முகத்தை காண்பித்தாலோ அல்லது மனசுலேயே ஒரு கோபம் வந்தாலோ அதுவே வினைனார். அப்புறம் சொல்கிறது வேற இல்லையா. கோபப்படுவது என்பது வினை. அந்த வினைக்கடல் எது போலவா? கோமத்துள் அங்கி குறைகடல் தானே அப்படின்னார். கோமத்து பெரிய மத்துன்னு அர்த்தம். கோ என்றால் பெரிய, பெரிய மத்து என்பது மந்திரமலை. மந்திரமலையை கடந்தி கடலை கடைஞ்சாங்க இல்லையா, கோமத்துள். அப்போ ஒரு அங்கி வந்தது. அங்கி நெருப்பு இல்லை, நஞ்சு. நஞ்சு தான் அங்கி இல்லையா, கொல்றதுக்கு தானே. நெருப்பு சுடுவது போல நஞ்சு சுட்டது என்றால் மந்தாரமலை போட்டு பிடிச்சி மந்திரமலை போட்டு கடைந்தார்கள். வந்தது அங்கி இல்லை, வந்தது நெருப்புன்னு அஞ்சு வந்ததான். அது குறைகடல். குறை என்றால் ஒலிக்கின்றன்னு அர்த்தம். குறைகடல், ஒலிக்கின்ற அந்த கடலில் என்ன வந்தது என்றால், நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், மற்றவங்களும் பார்த்தா தெரியும். திருமுறைகளில் கடல் கடந்து இந்த கடைந்தெல்லாம் வரும். கடல் கடைந்து கடல் நஞ்சு உண்டான் நஞ்சு உண்டான்னு வரும். எங்கேயாவது பார்க்கடல் வருதான்னு பாருங்க. பார்க்கடல் நஞ்சு உண்டான்னு வராது. ஏன்னா தக்கையாக உரையாசிரியர் எழுதுறார், கடல் கடைந்தது பார்க்கடல் இல்லை, உப்பு கடலில் தான்றாரு. கடலில் உப்பு கடல் தான் கடைஞ்சான்னு வருது. நான் அதை படிச்சிருப்பானு யோசிக்கிறது, இது கொஞ்சம் பார்க்கணும். திருமுறையில் எனக்கு பார்த்தது வழியில் நஞ்சு உண்டான்னு வரும், கடல் நஞ்சு உண்டான் அதெல்லாம் வருமே தவிர பார்க்கடலை கடைந்து நஞ்சு உண்டான்னு அப்படி வரா மாதிரி தெரியல. அந்த பார்வையில் பார்த்தா தெரியும். அது கொஞ்சம் ஒரு போஸ் நீங்களா இருக்கீங்களா பாருங்க. என்ன வருதா, அப்படி வருதா? அதான் அப்படிலாம் வருது. கடல் நஞ்சு உண்டெல்லாம் வருது, பார்க்கடல் வருதான்னு பார்க்கணும். ஏன்னா அது அந்த உரையை படிச்சிருப்பாடு உப்புக்கடல் தான் சொல்கிறார், உரையாசிரியர் எழுதுறார். பார்க்கடல் கடை உப்பு எல்லாம் பார்க்கடல் நம்ம சொல்லிட்டு இருக்கோன்றார். ஏன்னா அமுதம் அல்லவா இலவே அப்படின்றார். அதான் அது அது ஒரு செய்தி. அப்போது
மந்திரமலையை மத்தாக வைத்து அந்த கடலை கடைந்தார்கள். கடைந்தால் வந்தது நஞ்சு இல்லையா? எல்லாரையும் கொல்வதுக்கு வந்த நஞ்சு இல்லையா? அது எல்லாரையும் கொல்ற நஞ்சு எங்கன்னு அவர் சொல்ல பாருங்க. ஏதோ அங்கே வந்து நினைக்காதீங்க, உங்கள் மனதிலேயே இருந்து வர நஞ்சு தான், வேற ஒன்றும் இல்லை. கோபம் இருக்கு இல்லையா, அதுதான் பார்க்கடலையோ அல்லது இந்த கடலையோ கடைந்தவர்கள் நஞ்சு என்றார். அவரவருக்கு ஒரு நஞ்சு இருக்குது, ஜாக்கிரதையா இருங்கன்றார் இல்லையா? கோமத்தூள்னு சொன்னார். ஏதோ தேவர்கள் கடைஞ்சாங்க, அவங்கெல்லாம் பெருமானம் காப்பாற்றின, அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது இல்லையா? இதுதான் பெரிய மத்துன்னு போட்டு கடைஞ்சா வர நஞ்சு போல நாள்தோறும் நமக்கு கோபம் முழுக்குன்னா வந்துடுதுப்பா கோபம்ன்றான் இல்லையா? அவன் என்னப்பா முழுக்குன்னா வந்துடுது கோபம்ன்றாங்க இல்லையா? அதுபோல் நமக்கு வந்துடுது இல்லையா? அது பெரிய அங்கி இல்லை. வேமத்துள் அங்கி விளைவு என்ன? வினைக்கடல்னர். வினையாகிய கடல் உனக்கு சேர்ந்துடும். கோமத்துள் அங்கி குறைகடல் தானே என்று சொன்னார். ஓமத்துள் அங்கியின் உள்ளுளான். இந்த வேள்வியை வைத்து எவ்வளவு விஷயங்களை சொல்றாரு பாருங்க திருமூலர். வெறும் வேள்வின்னு சொல்லிட்டான், எவ்வளவு விஷயங்களே வாழ்ந்து வாழ்ந்து அவர் சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்குற பொழுது ஆச்சரியமா இருக்கு. ஓமத்துள் அங்கியின் உள்ளுளன் என்கிறை, ஈமத்துள் அங்கி இரதம் கொள்வானுளன், வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடல், கோமத்துள் அங்கி குறைகடல் தானே என்று. வேம் என்றால் கோபப்படுதல் என்று எழுதியிருக்கிற, அது கொஞ்சம் விளக்கம் இந்த 4வது பக்கத்தில் இருக்கும். கோமத்து மந்திரமாகிய பெரிய மத்து, வினைக்கடல் மத்தால் கலங்கிய பெருங்கடல் போன்றது, துன்பம் தரும் நமக்கு. சிவபெருமானை வணங்குவது ஒழியினும் இகழ்தல் கூடாது, இகழ்ந்தால் உய்தியில் குற்றம் என வேள்வி செய்வார்க்கு இன்றியமையாதோர் அறம் கூறப்பட்டதுன்னு அப்பா ஒரு குறிப்பிட எழுதுறாங்க. இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க? கோபிக்கக்கூடாதுன்னு வருது இல்லையா? வேள்வி செய்கிறவர்களுக்கு பொதுவாகவே கோபம் கூடாது, வேள்வி செய்கின்றவர்களுக்கு கோபம் வரக்கூடாது என்ற செய்தி இது வரத்தினால இது குறிப்பாக தக்கரை குறிக்கின்றது. தக்கனுக்கு தான் கோபம் வந்துடுச்சு. சிவபெருமானுக்கு கொடுக்க மாட்டான், அதுக்கு என்ன கொடுக்குறது என்ன கத்தனா இல்லையா? ததீசி முனிவர் சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்கிறாங்க, எவன் சொன்னாலும் கேட்கல இல்லையா? ஒரு பெரிய வேள்வியை செய்கிறான், அவனுக்கு அந்த ஒருத்தர் மேலே கோபம் வருது இல்லையா என்று. அது எதுபோல் இப்போ நாம் வைத்துக்கொள்ள வேண்டியதுதான். நாமும் ஒரு நல்ல காரியம் நாம் செய்கிற பொழுது நாம் எல்லாருக்கும் சொல்லலாம், தப்பு கிடையாது. அவனுக்கு மட்டும் சொல்லாத அப்படின்னா, நம்ம வீட்டை வழிபாடு நடக்குது, திருமறை உற்றுவது நடக்குதுப்பா, அந்த ஆளை கூப்பிடாத அப்படின்னா நல்ல விஷயம் செய்கிற சொல்லி வந்தால் வரப்பா, அது அவனுக்கு இஷ்டம். அடிப்படையாக இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை மலேசியாவில், அது இப்போ சமாதானம் வேணாலும் நடக்க மாட்டேங்குது. ஒரு பெரிய அமைப்பாளர்கள் 2 பேரும், நம்ம அடிக்கடி போனால் தான் இப்போது அங்கே சுந்தருடைய வழிபாடு நடத்துவதற்காக இங்கே வந்தாங்க. அந்த பெண்ணு இங்கே வரல, காஞ்சிபுரம் வந்திருக்காங்க. அவங்க வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏதோ அமைப்பாளருடைய மனைவிக்கும் ஏதோ கொஞ்சம் தகராறு. எனவே என்ன பண்ணிட்டாங்க, அந்த அப்பா பணம் கொடுக்கக்கூடாது இந்த பூஜைக்கு, அவள் பணம் கொடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? சுந்தர பூஜை அன்றைக்கி இல்லைன்ட்டாங்க, நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப வருத்தத்தோடு, ஐயோ நம்ம நினைச்சமே கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது விட்டுடுச்சு. மறுநாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஏடி நீ வரலன்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு சொன்னாங்களே, நடந்ததே அப்படின்னு நடந்ததுன்றாங்க. அது சொல்லி அழுது பாவம், நான் என்னையா குற்றம் பண்ணேன், ஏதோ கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ளே இருந்தது. பூஜைக்கு நான் கொடுக்குற பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, சுந்தரர் பூஜைக்கு தடுக்குது இவங்க யார், இவங்க செய்தாங்க. என்னெல்லாம் இப்போ பிரச்சனை போய் இப்போ சமாதானம் பண்ண வேண்டியதாக போச்சு. அந்த அளவுக்கு அங்கே நடக்குது. அப்போது வழிபாட்டு நிலையில் அந்த கோபம் இருக்கக்கூடாதுக்காக நான் சொல்கிறேன், கோபம் வரக்கூடாது. வேள்வி செய்கின்ற தக்கனுக்கு கோபம் வந்ததல்லவா என்று அதை தான் இங்கே சொல்கிறார். அதுதான் எடுத்துக்காட்டு. தக்கனுடைய வேள்விதான் தகுந்த சான்று. வேள்வி செய்கிற பொழுது மற்ற தெய்வங்களை இகழக்கூடாது. பொதுவாக நம்முடைய ஔவையார் கூட தெய்வம் இகழேல் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அது என்ன அர்த்தம் என்றால், தெய்வத்தை நீ நம்பாமல் கூட போயிடலாம், இகழக்கூடாது. அடுத்தவருடைய நம்பிக்கை இது. அடுத்தவர்கள் தெய்வத்தை நம்புகிறார்கள் சொன்னால் என்னடா பைத்தியக்காரனாக இருக்கிற என்று நீ சொல்லாத, அவனை இகழாதே. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதல், வந்தனை செய்யலை. வந்தனை செய்யட்டா பரவாயில்ல, நிந்தனை செய்யக்கூடாது, அது ஒரு முறை. எனவே தான் ஆத்மீய சூழலில் தெய்வம் இகழேல் என்று சொன்னார். அப்போ இது போன்ற வேள்விகளை செய்கிற பொழுது தெய்வங்களை இகழ்வது வாழ்த்துலன்னா பரவாயில்ல, இகழக்கூடாது என்று. ஆனால் தக்கன் என்ன செய்தான், இகழ்ந்தான். அதுதான் சிவஞான சித்தியாரில் அந்த பாட்டை எடுத்துருக்கிறேன். வரமுடை தக்கன் தன் வேள்வி, வரமுடை தக்கன் வேள்வி தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரனில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தேன்ற அந்த பாட்டு. எப்படின்னா முழு பாட்டை எழுதலை,
அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவம் அறமதாகும். பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். இது ஒரு வித்தியாசமான விதிங்க. புண்ணியம் பாவமாகுமா, பாவம் புண்ணியமாகுமான்னு கேட்டால், பெருமானை எண்ணி செய்தால் செய்கின்ற பாவமும் புண்ணியமாக மாறும், பெருமானை இகழ்ந்து செய்தால் புண்ணியமும் பாவமாகும். அந்த ரெண்டு வரையும் சொல்லிட்டு, வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாயிற்று, நரனில் பாலன் செய்த பாதகம். சண்டீச நாயனார் தந்தை தாரையினுடைய தாள் அறிந்தார், அது பாதகம் நன்மையாயிட்டு, பாதகத்துக்கே பரிசு வைத்தாருக்கே பல்லாண்டு கூடுதுமே பாடுறோம் இல்லையா, அது சொல்கிறாருங்க. அதனால் சிவஞான முனிவர் ஒரு அழகான ஒரு விளக்கம் சிவஞான சித்தியாருக்கு தருகிறார். அறம் பாவம் இவை பயன் தருவது கொள்வாரது வன்மை மென்மை பற்றி அன்றி செய்வாரது வன்மை மென்மை பற்றியாதல், செய்வினைகளது வன்மை மென்மை பற்றியாதல் அன்று என்பதற்கு தக்கன் சண்டீசநாயனார் வரலாறு உடன்பாட்டினும் எதிர்மறையும் வைத்து கூறப்பட்டது என்று அவர் சொல்கிறார். அது என்ன அர்த்தம்னா, நீங்கள் அறம் செய்கிறீங்க, புண்ணியம் செய்கிறீங்க, இல்லை பாவம் செய்கிறோம், தவற தெரியாமல் கூட பாவம் செய்யலாம், இல்லை தெரிந்தே கூட சில பேர் பாவம் செய்வான். எனவே தெரிந்தும் புண்ணியம் செய்யலாம், தெரியாமல் செய்யலாம், தெரிந்தும் பாவம் செய்யலாம், தெரியாமல் பாவம் செய்யலாம். இவை பயன் தருவது கொள்வாரது வன்மை மென்மை பற்றின்றார். நீங்கள் பார்க்கணும், நம்ம யாருக்கோ ஒரு உதவி செய்கிறோம், அதை வள்ளுவர் அப்படி சொல்கிறார், உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துன்னர். நீ சின்ன உதவி தான் செய்திருப்ப, தக்கவர்களுக்கு செய்தால் அது பேர் உதவியாக போயிடும். அவன் என்ன அப்படி நினைப்பான், தகுந்த நேரத்தில் சின்ன வழி தான் என்ன உடம்பு எப்படிப்பா செய்தார் எப்படிப்பா செய்தார் என்று நாளடையால் அப்படி ஒரு பாட்டு இருக்குது. சின்ன விதை தான் அது வளர்ந்து ஆலமரமாக மாறினால் பல படைகள் வந்து தங்குது இல்லையா, அந்த நிழல் தருது இல்லையா, அதுபோல் அந்த அறம் வளர்ந்து பேராகும் என்று சொல்லி, வான் பெரிதா பேர்த்து விடும், தான் சிறிதானாலும் தக்கார் கைப்பட்டால் வான் சிறிதா பேர்த்து விடும் என்று நாளடையால் பாட்டு வருது. அப்போது செய்கின்ற புண்ணியம் யாருக்கு செய்கிறோமோ அவருடைய வன்மை மென்மை தகுந்தவர்களுக்கு, அதான் பாத்திரம் இருந்து பிச்சு போடுமா, தகுந்தவர்களுக்கு செய்தால் அது பெரும் புண்ணியமாக மாறும். பாவம் வைத்துக் கொள்ளுங்க, அதை பற்றி அவன் கவலைப்படலை வச்சுங்க, அதனால பெரிய தப்பு கிடையாது. ஆனால் சின்ன பாவம் தான் செய்தீங்க, பெரிய விளைவு வந்துடும் சில சமயத்தில். அதாவது பெரிய நான் அப்படி நினைக்கவே இல்லைப்பா, இப்படி போய் விழுந்து போச்சு என்று சொன்னான்னு வச்சுங்க, பெரிய விளைவாக போயிடலாம். வந்தால் அது இப்போ பாவது வந்துடும் என்று செய்கின்ற செயல் பற்றி வன்மை மென்மை அல்ல, கொள்வாரது வன்மை மென்மை பற்றி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதான் அது செய்வேன்னு, நாம் செய்கிற செயலாக இருந்தாலும் சரி, செய்பவராக இருந்தால், ஒரு பெரிய ஆள் செய்கிறான் வச்சுங்களேன், பெரும் பணக்காரன் செய்கிறான், அதுக்காக அது பெரிய அறமாயிடாது. அது யாருக்கு செய்கிறான், யாருக்கு அது கொண்டு போகிறான் என்பதான் எந்த நோக்கம், இதெல்லாம் வைத்துத்தான் அந்த வன்மை மென்மை என்றார். அதுக்குதான் இந்த பாட்டை சொல்கிறார். மந்திர குற்றம் அல்ல, அந்த சதமணி கோவையில் ஒரு பாட்டு, அதை எடுத்து போட்டிருக்க, மந்திர குற்றம் அல்ல, மாவேள்வி குற்றம் அல்ல, தந்திர குற்றம் அல்ல, தானையெல்லாம் சிந்த மலையறையன் பாவை வரம் இறப்ப தக்கன் தலையிழந்த குற்றம் என்ன சாற்று இல்லையா. நல்லதான் வேள்வி செய்தான், மந்திரத்தில் குறை கிடையாது, மா வேள்வி முறைகளில் குறை கிடையாது, தந்திரம் என்றால் அந்த வேத வேள்விகளுடைய முறைகளே அதுவும் தப்பு கிடையாது, எல்லாம் செய்தான். ஆனால் என்ன ஆயிற்று, தலை போயிடுச்சு, ஆட்டு தலையாக போச்சு, ஆள் தலை போய் ஆட்டு தலையாக போச்சப்பா என்று சொல்கிறார். இந்த மலையறையன் தானையெல்லாம் சேர்ந்தான், கூட வந்த ஆட்கள்லாம் எல்லாம் பல பேர் போனாங்க தெரியும் நமக்கு. மலையறையன் பாவை வரமிறப்பன்னு உமையம்மை கூட கேட்குறாங்க, விட்டுருங்கன்னு, அதெல்லாம் யாரும் வரமிறப்பு. இது இருந்தால் தக்கனுடைய தலை இழந்த குற்றம் என்ன, ஏன் தலை போனது என்றால் அவன் செய்த வேள்வியிலே பெருமானை இகழ்ந்தார், சிவாபராதம் செய்தால் அதற்கு கழுவாய் கிடையாது என்று பார்க்கும். அதனால் சொன்னார். அதுக்கு அடுத்து 10வது பாட்டு. அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணம் தங்கி இருக்கும் தகையருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழுதுவாமேன்னு அது திருமூலர் சொல்கிறார். என்ன சொல்கிறார், கடைசியாக ஒரு பாட்டு சொல்லி ஒரு வாழ்த்துறார். உலக நன்மைக்காக பல பேர் வேள்வி செய்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாராட்டணும். தன்னுடைய நன்மைக்காக செய்யாமல் அந்தணர்கள் மற்றொரு நன்மைகளுக்காக செய்கிறாங்க என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார், எல்லா வேள்விகளையும் செய்து இழைக்கிறார்கள்னர், இழைச்சிருக்கிறான்னர் இல்லையா. அந்தணர்கள் வேள்வி செய்து
இழைத்திருக்கிறாங்கன்னா இப்போ இழைத்திருக்கிறாங்களா? அந்த குறிப்பு சொல்கிறார், உண்மையிலேயே உடம்பை வருத்தி கொண்டு ஊனை வருத்தி கொண்டு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று செய்தால், பொருள் நோக்கம் இல்லாமல் அருள் நோக்கத்தோடு செய்தால், அப்படி செய்யணும் தான் பாராட்டுறார். அவங்கெல்லாம் எங்கும் நிறுத்தி இழைப்ப அங்கி நிறுத்தும் அருந்தவர்னர், வேள்வி செய்கின்ற அருந்தவர்கள், வேள்வியே நமக்கு கடமையாக செய்கின்ற அந்தணர்கள், ஆரணம் வேதம் தங்கி இருக்கும் தகையிலும் செய்தவர்னர். ஆரணம் என்றால் வேதம், வேத நெறியை இங்கே நிலைநிறுத்துவதற்காக, வேத நெறி தழைத்தோங்கன்னு சொன்னார் இல்லையா, இதெல்லாம் படித்த பின்னால் தான் அந்த வரிக்கு அர்த்தம் புரியும். வேத நெறி தழைத்தோங்க என்று சொன்னால் நம்முடைய பெருமான் ஞானசம்பந்த பெருமான் அந்த வேத நெறியில் இருக்கின்ற குற்றங்களை எல்லாம் நீக்கி சிவவேள்வியாக செய்ய வேண்டும், சிவவேள்வி செய்து வீடு பேர் அடைய வேண்டும். வழிபாட்டு முறை அது, உங்களுடைய அந்தனருக்கு விதிக்கப்பட்ட முறை வேள்வி முறை. ஆனால் அதை சிவ வழிபாடாக மாற்றி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் கஷ்டப்பட்டிருக்கார் இல்லையா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அதை நினைக்கிறோம் நம்ம. அதனால ஆரணம் தங்கி இருக்கும் வேத நெறி வழக்கெல்லாம் உலகத்தில் நிலைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபடுகிறார்கள். தாங்கள் அப்படி நடக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், உண்மையான அந்தணர்கள், மற்றவங்களாம் ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்லக்கூடாது. உண்மையான அந்தணர்கள் எல்லாம் குறிப்பிட்ட வயதிலே அவர்களுக்கு உபநயனம் நடக்கிறது, வேதங்களை ஓதுகிறார்கள், நியமம் தவறாமல் அந்த வேத நெறிகளை யாகத்தை வளர்க்கிறார்கள், மழை பெய்யல் என்றால் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படி உலகத்திற்காக செய்கின்றார்கள் அல்லவா, அவளை பாராட்டணும். தகை அருள் செய்தவர்னர், உலகத்திற்காக அருள் நோக்கத்தோடு அவரெல்லாம் வேள்வி செய்தார்கள். எங்கும் நிறுத்தினர், எல்லா இடங்களிலும், ஒரு குறிப்பிட்ட இடம் எல்லா இடங்களிலும் சென்று வேள்வி செய்தார்கள். சாதி மதம் பாராமல், அதாவது அர்த்தம், சாதி மதம் பாராமல் எல்லா இடங்களிலும் சென்று வேள்வி செய்கின்றவர்கள் இழைப்ப அவர்கள் இழைத்து போகிறார்கள். பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழ், அப்படி செய்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால், பெரியவள் அல்லவா, எனவே அவருக்கு நல்ல புகழ் கிடைக்கும், பொருள் கிடைக்கும்னு சொல்லலை பாருங்க. பொருள் கிடைக்கும், வேள்வினாலே பொருள், நல்ல வேள்வி செய்கிற போது பொருளை எதிர்பார்க்க மாட்டாங்க. நாம கொடுக்கிற காணிக்கை என்பது வேறு, அவர்களாக கேட்டால் அது கட்டணம், நாம கொடுத்தால் அது காணிக்கை. எனவே கட்டணப்படி செய்யக்கூடாது, கட்டளைப்படி தான் செய்யணும், காணிக்கை தான் சொல்கிறார், அதான் புகழ்னர். அப்படி செய்கின்றவர்களுக்கு புகழுதுவாமே, எங்கும் நிறுத்தி இழைப்பு பெரும்பரி பொங்கி நிறுத்தும் புகழுதுவாமேன்னு. இப்போ நம்முடைய திருஞான சம்பந்தவரையாருடைய பேரன் இருக்கிறாலே விமலநாதன், அங்கெல்லாம் உலகத்தில் படைச்சு படிக்கிறார். அவங்கெல்லாம் இப்போ தமிழ் வேள்வி செய்து எல்லாரும் செய்கிறாங்க. நான் அவரை ஒரு ஓதுவாருக்கு திருச்சிக்கு அழைச்சி போனேன். அவர் இங்கே சிங்கப்பூரில் ஓதுவாராக இருந்தார், இப்போ இங்கே வந்துட்டார். அவர் திருமணத்துக்கு தமிழ் வேள்வி தான் சொன்னார், தமிழ் முறை தான், வேள்வி கூடாது என்றெல்லாம் சொன்னார். இங்கே ஒரு 3 பேர் வந்து செய்தாங்க. இங்கே நாங்கள் போனோம், திருச்சிக்கு போனோம். அப்போ நான் கேட்டேன், என்ன விமலாதை என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, ஐயோ அவங்க என்ன கொடுக்கலாம் கொடுக்கட்டும், நான் கேட்குறதே கிடையாதுங்க, எதுவும் அவங்களா என்ன கொடுத்தா கொடுக்கட்டும்னு சொன்னாரே தவிர எதுவும் காசு அவங்க கேட்கவே இல்லை. அது நமக்கு சங்கடமாக போயிடுது, கேட்டால் கூட கொடுத்துடலாம். அப்புறம் அவரே கொடுத்தாரு, ஏதோ 5000 போர்மான்னு கொடுத்தாரு கொடுத்தாரு. ஆனால் காருக்கு வேறு ஆகி போச்சு. நான் எனக்கே கொடுக்கணும், நான் சும்மா தான் முடியல, எனக்கு ஏதோ 4000 கொடுத்தாரு. நான் விமலா கிட்ட நீங்கள் எடுத்துங்க அப்படின்னா, அவர் இல்லை ஐயா அன்பர் கொடுத்தது நீங்கள் வைத்துக்கணும், ஒரு 2000 திருப்பி கொடுத்தார். ஏன்னு சொன்னால் அது மாதிரி செய்யலாம், அவர்களாக கொடுத்து நாம் செய்கிறது தப்பு கிடையாது, நம்முடைய பணத்தை போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம கட்டணம் செய்வது என்று கூடாது. அப்படித்தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. நீங்களும் பார்க்கலாம், இன்றைக்குள்ள பார்க்கலாம், அந்தணர்களுக்கு கொடுக்குற பொழுது பணத்தை காட்டணும், அந்த அரிசி பருப்பு காய்கறிலாம் ஏன் கொடுக்குறோம், அதான் அவர்களுக்கு தேவை, பொருளாக இல்லை. பொருளை கொடுத்து நம்ம கெடுத்துட்டோம், நம்ம பணம் கொடுத்தா கெடுத்துட்டோம். அவளுக்கு என்ன தேவையோ ஒரு நாள் 2 நாளைக்கு தேவையான கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க, அது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து கிடக்கும். அப்படி தான் அந்த காலத்து முறையாக இருந்தது. வாழ்வியலுக்கு என்ன தேவை அதுதான். பொருள் கொடுத்து பின்னால் அது அவங்களுக்கு ஆசை நோய் வந்துடுச்சு, இப்போ பிரச்சனை மாறி போச்சு. நான் இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழுதுவாமே அப்படின்றார். அதற்கு அப்பா ஒரு உரையை எழுதினாங்க, அதுக்கு குறிப்பாக எழுதியிருக்கிறேன். உலகத்திலே அறம் நிறுத்துவதற்கு இந்த அந்தணர்கள் துணையாக இருக்கிறார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. உலகத்திலே அறத்தை நிறுத்துவதற்கு அந்தணர்கள் வேள்வி செய்து அந்த முறையினாலே அவர் செய்கிறார்கள், அதை பாராட்ட வேண்டும் தான். தண்ணீர் நிறைய கொடுத்தாங்க சொல்லிட்டு, அதனால் இவர் என்ன சொல்கிறார், வேத நெறியோடு அந்த வேள்வி முறை இருந்தால் நமக்கு வேத வழக்கும் அறநெறியும் உலகத்தில் நிலவும் என்பதால் தான் நமக்கு சங்க இலக்கியத்திலும் சரி, திருக்குறளிலும் வேள்வி சொல்லப்பட்டிருக்கிறது, திருமுறைகளிலும் வேள்வி சொல்லுகிறார்கள், சிவாகமங்களிலும் வேள்வி சொல்கிறார்கள். அப்போது அவர்கள் வேள்வியை சொல்வதற்கு என்ன காலம் என்று சொன்னால், முதல்ல சிவவேள்வி, அதை சிவவேள்வியாக செய்யுங்கள், அந்த வழிபாட்டு முறை விட வேண்டாம்.
சிவவேள்வியாக செய்கிற பொழுது இதுபோல் எல்லோருக்கும் செய்ய வேண்டும், பொருள் நோக்கம் இல்லாமல் அருள் நோக்கமாக செய்தால் அந்த வேள்விக்கு பயன் உண்டு, உலகத்தில் நிச்சயமாக அந்த மழை பொழிவது போன்ற பலன்கள் கிடைக்கும் என்ற அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் திருமுறைகளிலெல்லாம் நமக்கு வேள்வி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வேதநெறி என்பது அறநெறியாக உலகியல் நெறியாக சொல்லி, உலகியல் வேதநெறி என்று நம்முடைய சேக்கிழார் சொன்னார் இல்லையா, உலகியல் வேதநூல் ஒழுக்கம் என்பதும் நிலவு மெய்நெறி சிவநெறி என்பதும் என்று அவர் சொல்கிறார். அந்த முறையிலே நம்முடைய திருமூலரும் வேள்வியை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பு இது அந்தணருக்கு உரியது, முக்கியமாக நாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டும் என்றால் அந்தணர்களை வைத்து நாம் செய்யலாம், செய்வது தவறு கிடையாது. அதை நாம் சிவவேள்வியாக செய்தால் சரி என்று தான் பார்க்கிறோம். இப்போ கூட அந்தணர்கள் தமிழ் ஓதி தமிழ் மந்திரத்தை ஓதி செய்தால் நாம் கூப்பிடலாம், அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதை தமிழ் மந்திரத்தில் நாங்கள் எங்கள் கூப்பிடுறீங்களா நாங்கள் சமஸ்கிருதம் தான் சொல்லுவோம் என்று சொன்னால் அது நமக்கு பிடிக்கலை. அது ஒரு காரணம் அவங்களை கூப்பிடாது, நாமே செய்ய வேண்டும் என்று எண்ணுதல். அதுக்கு ஒப்புக்கொண்டால் என்று சொன்னால் தமிழ் மறையில் நாங்கள் செய்கிறோம், ஏன்னா அவங்களுடைய தேவ பாஷை அவங்க சரியாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பாராட்ட வேண்டியது தான், அவங்க சரியாக இருக்கிறாங்க, விட்டு கொடுக்குறது கிடையாது, நாம் தான் விட்டு கொடுத்துருவோம். எனவே நாம் அப்படி தமிழ் மந்திரத்தை சொல்லி வேதம் ஓதி செய்யலாம், அவங்க வந்தால் அப்படி இல்லை நாமே செய்யலாம். வேள்வி நமக்கு விதிக்கப்படாதனால வழிபாட்டை நாம் செய்யலாம் என்ற அந்த முறையில் தான் நமக்கு திருமூலரை சொல்லியிருக்கிறார் என்பதோடு அந்த அக்னி காரியம் என்பது முடிகிறது. நாளைக்கு நமக்கு அந்தணர் ஒழுக்கம் இருக்குது. அந்த அந்த ரெண்டு பகுதி அதான் 2 மகளிர் இழிவுன்னு ஒன்று இருக்குது, அது 2 நாம் நாளைக்கு முடிச்சுடலான்னு பார்க்குறோம். இந்த 5 பாட்டு சுருக்கமாக சொல்லி அதை நாளைக்கு முடிச்சுடலாம். இப்படி நிறைய வாய்ப்பு நமக்கு தருகின்ற நம்முடைய ஞானமையா விளக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறுகின்றேன். இருந்து கேட்கின்ற பெருமக்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.